ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आदौ देवकी देवी गर्भजननौ गोपीगृहे पालनं मायापूतनजीवितापहरणौ गोवर्धनोद्धारणौ कंसचैतनगौरवादिहननौ कुन्तीसुधापालनम् एतद्भागवतं पुराणकथितं श्रीकृष्णलीलामृतम्। தசகம் 12 ஸ்லோகம் 1 என்ன பார்த்தோம்னா, ஸ்வயம்புவ மனு இந்த சிருஷ்டிகள் எல்லாம் தொடங்கி விடுறார் அவர். அந்த சமயம் பார்த்து என்ன ஆகுதுன்னா, திடீர்னு பூமி ஜலத்துக்குள்ள முழுக தொடங்குறது. நீங்கள் அந்த பிக்சரில் நீங்கள் அது ஜஸ்ட் நான் ரீகேப் சொல்லிகிட்டே போவேன், நீங்கள் பார்த்துட்டே வாங்க. முதல் பிக்சர் இந்த ஸ்வயம்புவனுடைய கிரியேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் இந்த பூமி அப்படியே ஜலத்தில் முழுகின்றே போகிறது. அப்போ அந்த சமயத்தில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரம்மா கிட்ட போய் முறையிடுறா. மனு முனிசிரேஷ்டர்கள் எல்லாரும் போயிட்டு பிரம்மாவிட்ட போய் கேட்குறார். ஏன்னா பிரம்மா தானே, அவர் தானே சிருஷ்டிகர்த்தா. ஸோ இதுக்கு என்ன வாக்கும் உபாயம்? இது மாதிரி திடீர்னு நன்னா போயிட்டு இருக்கும் பொழுது அசமயேங்கிறார். இந்த காலமில்லாத காலத்தில் இப்படி ஒன்று நடக்கிறதே, பிரளயம் வந்தாதான் இந்த மாதிரி ஆகும். ஆனால் அதுக்கு வைமிஷ்டிக பிரளயம் கூட இல்லை. பிரம்மா ராத்திரி அவர் சிருஷ்டி காரியத்தெல்லாம் முடிச்சு விடுவார் இல்லையா, ராத்திரி அவர் நித்திரையில போவார். அதுதான் நைமிஷ்டிக பிரளயம்னு சொல்லுவோம். இப்ப அது கூட இல்லையே. அப்படி அந்த மாதிரி இருக்கும் பொழுது எப்படி ஆக்கும் இந்த பூமி முழுகின்னு இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு சந்தேகம் விடுறது. அப்ப எல்லாரும் பிரம்மாவிட்ட போய் முறையிடுறா. அப்ப அடுத்து பிரம்மா நீங்க பார்க்கலாம், சனகாதிகள் முனீந்திரர்கள் இவா எல்லாருமா போயிட்டு பகவான் கிட்ட போய் முறையிடுறா. அப்போ பிரம்மா என்ன சொல்றாருன்னா, இது நான் இந்த மாதிரி ஸ்வயம்புவ மனு இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். பிரம்மா கிட்ட முறையிடுறார் அவர். இந்த மாதிரி நடந்துன்னு இருக்கேன். அப்போ ஜனங்கள் எல்லாரும் ஜலத்துல முழுகிய சுவாசம் முட்டி போயிடும் இல்லையா எல்லாருக்கும். அப்போ அவளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் வேண்டாமா அப்படின்னுட்டு பிரம்மா கிட்ட போய் முறையிடுறான். அப்போ பிரம்மா என்ன பண்றாருன்னா, ஸ்லோகம் 3 நம்ம பார்க்குறோம். ஐயோ, நான் ஏற்கனவே ஜலத்தை ஒருக்கா குடிச்சிருக்கேன் இல்லையா, ஜலம் வாயு இது ரெண்டையும் குடிச்சு விட்டு அவர் சிருஷ்டியில தொடங்குறாருங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அதைத்தான் நீங்க இந்த பிக்சர்ல பார்க்கலாம். ஏற்கனவே நான் ஒரு சமயம் ஜலத்தையும் வாயு ரெண்டையுமே நான் விழுங்கியாச்சு. இப்போ நான் மறுபடியும் எப்படி பண்றது, இந்த மாதிரி அவர் யோசிக்க தொடங்கின உடனே சடனா அவருடைய மூக்கில இருந்து ஒரு கட்டவரல் சைஸுக்கு ஒரு சின்ன பன்றி வராகம் அவர் மூக்குக்குள்ள இருந்து வருது. அப்போ அந்த மூக்குக்குள்ள இருந்து வர்றதுங்கிறது என்னத்தை குறிக்கிறது என்னன்னா, பகவான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கார். அதைத்தான் நமக்கு தெரிவிக்கிறது. அதாவது நம்ம அறிய மாட்டேங்கிறோம், அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானத்தினால நமக்கு அந்த ஈஸ்வரன் நமக்குள்ள இருக்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஆனா அவர் எல்லாரும் பாலிக்கிறவர் இல்லையா, அவர் தானே நம்மளை படைச்சிருக்கார். கண்டிப்பா அவர் காப்பாற்றவும் செய்வார். அப்ப இது நமக்கு நிச்சயமா நமக்கு தெரியணும். அவர் இருக்கிறது நம்ம அறியறது இல்லை, அவ்வளவுதான். அப்படியாக திடீர்னு அவர் மூக்கில இருந்து இந்த சின்ன ஒரு பன்னிக்குட்டி வெளியில விழறது. அப்போ அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுறார் பிரம்மா. பார்க்க 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 அந்த பன்றி பெருசாயின்றே வருது இல்லையா. அடுத்துதான் நீங்க பார்க்கலாம் ஸ்லோகம் 4ல அந்த அங்குஷ்ட மாத்திர வபுஷக, இதுக்குள்ள அர்த்தங்கள் எல்லாம் இன்னைக்கு பார்த்தது உபனிஷத்து வாக்கியமாக்கும். ஒரு சின்ன கட்டவரல் சைஸ்ல இருக்கிற அந்த பன்றிக்குட்டியா அந்த வராகம் திடீர்னு அப்படியே பார்க்க 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 அது பெருசாயின்றே போறது. அப்போ முனிவர்கள் எல்லாரும் அதை பார்த்துட்டே இருக்கா. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பார்க்கறதுக்கு.
ஆச்சரிய விஸ்மேரதா அப்படின்ட்டு சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி. ஆச்சரியத்தோட அவ எல்லாருமா இந்த வராகம் வந்து வானளவு உயர்ந்து பெருசா இருக்காம். அது இப்ப அடுத்த ஸ்லோகம் 5ல நம்ம என்ன பாக்குறோம், அப்போ பிரம்மா நினைக்கிறாராம், இது கண்டிப்பா அது பகவானுடைய மாயையாத்தான் இருக்கணும். ஏன்னா அவருக்குத்தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். ஒரு சின்ன கட்டவரல் சைஸ்ல மூக்குல இருந்து வந்தவர் எப்படி பார்க்க அவர் இந்த மான அளவுக்கு உயர்ந்து போயிருக்காருன்னுட்டு அவர் யோசிக்கிறார். அவர் கண்டிப்பாக இது பகவானுடைய மாயையாத்தான் இருக்கணும். அதனாலதான் இத்தனை பெருசா வளர்ந்துட்டு போயிருக்காருன்னு அப்படி அவர் நினைக்க அந்த வானளவு உயர்ந்த அந்த வராகம் கர்ஜிக்கிறதாம். சந்தோஷத்தோட கர்ஜிக்கிறார் அவர். இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், இப்படி வாய் அப்படி வளர்ந்துட்டு பார்க்கறதுக்கே வானளாவ உயர்ந்திருக்கு. என்னன்னா இங்க இமேஜின் பண்ணி பார்க்கும்போது நமக்கால் அந்த சாதாரண கண்ணை வச்சுட்டு பார்க்க கூட முடியாது, அப்பேற்பட்ட ஒரு உருவம். அந்த உருவத்துல அவர் கர்ஜிக்கிறார் வேற. அப்போ கர்ஜிக்கும் பொழுது அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, 3 உலகத்துக்கு அந்த உருவம் எத்தனை அங்குஷ்ட மாத்திர வபுஷக, ஒரு கட்டவரல் சைஸுக்கு வெளியில வந்த அந்த உருவம் இவ்வளவு பெருசாக வளர்ந்துருக்கு. அப்போ நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கணும், இது வந்து அவருடைய விஸ்வரூபம் மாதிரி. இந்த விஸ்வரூபத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா, பாதாளத்திலிருந்து 14 உலகங்களையும் நம்ம அன்னைக்கே பார்த்தோம். அப்போ இந்த 14 மேலுலகங்கள்னு வரும்பொழுது ஜனலோகம், தபலோகம், பிரம்மலோகம், இது 3 மேலுலகம்னு சொல்றோம் நம்ம. அப்போ அந்த அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கார் பகவான். அப்போ அங்க உலகத்துல இருக்கிறவா எல்லாரும் சுதிக்க தொடங்குறான். அதுதான் ஸ்லோகம் 6ல நம்ம பார்த்தோம். அவர் எல்லாரும் சுதிக்க தொடங்கினோடனே பகவானுக்கு இன்னமும் சந்தோஷமாயிடுறான். ஏன்னா அவன் முனிவர்கள் எல்லாம் பகவானை உள்ளேயும் பார்த்துவா வெளியிலையும் பார்த்துவா. ஸோ அவளுக்கு தெரிஞ்சு விடுறது இது பகவான் தான் அவளுக்கு தெரிஞ்சு விடுறது. ஸோ அந்த சந்தோஷத்துல அவ எல்லாரும் பகவானை ஸ்துதிக்க தொடங்குறா. அதை நீங்க பார்க்கலாம் அந்த படத்துல. அப்போ அந்த அந்த அவ ஸ்துதிக்கிறத பார்த்தோன்னே அவருக்கு இன்னமும் சந்தோஷமாயிடுறதான் பகவானுக்கு. அப்போ அதோட அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பிரளய ஜலம் கீழே இருக்கு இல்லையா, அதுல அவர் டைவ் பண்றார், அப்படியே உள்ளுக்கு போறார் அவர். ஏன்னா அப்ப தேடணும் இல்லையா, அடுத்து எங்கேயாக்கும் பூமி தேவி அவன் புதைச்சு வச்சிருக்கான்னு தேடணும். இப்ப இந்த ஸ்லோகம் 7ல நீங்க பார்க்கலாம் எப்படி பகவான் அந்த உள்ள டைவ் பண்ணியிருக்காருங்க. இந்த சமயத்துல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். அந்த எக்ஸ்பிளனேஷன் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஊர்வ பிரசாரி, இந்த அதாவது மேல் நோக்கி அந்த ரோமங்கள் பாருங்க, இந்த பிடரி மயிர்னு சொல்லுவா இல்லையா, எல்லாம் சிலர்த்துண்டு நிற்கிறதா அது. அதுவும் சகப்பும் கருப்புமா இருக்கிற மயிர் ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஸ்லோகத்தை நிறைய தடவை படிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்படி பிடரி எல்லாம் அப்படியாக குத்திட்டு நிற்கிறதா அதெல்லாம். அப்புறம் வாலு வந்து மேல் நோக்கி இருக்கு, மேல் நோக்கிய வாலு. அப்புறம் கோரமான அந்த முகம், கோர கோணகங்கிறார்கள். அப்புறம் இவர் வந்து மேலேந்து அந்த தண்ணிக்குள்ள அந்த பாதாளத்துக்குள்ள டைவ் பண்ணும் பொழுது எப்படி இருக்குன்னா, அந்த மேகத்தை எல்லாம் கிழிச்சுண்டு வர மாதிரி இருக்கான். அதான் தூர்ண பிரதீர்ண ஜலதகன்னு சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி. அது அப்படியே அந்த கிழிச்சுண்டு வர்றாரு, மேகத்தை கிழிச்சுண்டு வர மாதிரி உள்ளுக்கு அந்த ஜலத்துக்குள்ள அவர் நுழையிறார். அந்த சமயத்துல ஒரு கண்ணை பார்த்தானா கண்ணு சுழல்றதான், அந்த கண்ணு அப்படி சுத்துறது. அல்லாட்டில முகமே பயங்கர கோரமா இருக்கு, அதுல கண்ணு வேற சுத்துறது. பரிபூர்ண அக்ஷம்னா கண்ணு அப்படி சுழல்றதான். இப்படியாக முனிவர்கள் ஸ்துதிக்க அவருக்கு ரொம்ப குஷியா அவர் பாட்டுக்கு இந்த ஜலத்துக்குள்ள டைவ் பண்ணி விடுறார். அதை வந்து நீங்க ஸ்லோகம் 7ல பார்க்கலாம். ஸ்லோகம் 8ல என்ன பாட்டத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் அதுக்குள்ள நுழைஞ்ச உடனே இந்த ஜலத்துல இருக்கிற பிராணிகள், ஜல ஜந்துக்கள், அது எல்லாமே என்னன்னா தண்ணி கலங்கி மறியறது இல்லையா, அதுவும் சுத்துறது. அப்போ அதுவும் பயந்துட்டு இது என்ன இப்படி ஒரு திடீர்னு ஒரு கலக்கம்னுட்டு அதுகளும் சுத்தி வருது. அப்புறம் பகவான் என்ன பண்றாருன்னா, எங்க பூத்தி வச்சிருக்கான் ஹிரண்யாக்ஷன், ரசாதலத்துக்குள்ள பூமி தேவியை அவன் புதைச்சி வச்சிருக்கான். ஸோ இந்த தத்துவத்தை கூட அன்னைக்கே சொன்னேன். ரசாதலம்ங்கிறது எப்படி இருக்கும், அது ஏற்கனவே விஸ்வரூபத்துல நம்ம பார்த்துருக்கோம். பாதாளத்துக்கு மேல ரசாதலம், அதாவது பாதத்துக்கு மேல வந்து ரசாதலம் இருக்கும். அங்கேயாக்கும் பூமி தேவியை வச்சிருக்கான் ஹிரண்யாக்ஷன். அப்போ ஆக்சுவலா ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சு பார்த்தேன்னா, இந்த பகவானுடைய அங்கத்துல ரசாதலத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா, அவ சேஃபா தான் இருக்கா பூமி தேவி அங்க. ஸோ பூமாதேவி அங்க வச்சிருக்கிறது இவர் பார்க்கிறார் அவர். அப்போ நீங்க பார்க்கலாம் அந்த படத்துல அவர் தேட தொடங்குறார். அதாவது கீழே அந்த ரசாதலத்துக்குள்ள புந்து அவர் வந்து இப்ப தேட தொடங்குறார். இப்ப அந்த நீங்க பார்க்கலாம் எங்கேயாக்கும் இந்த ரசாதலம்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா.
இந்த ஸ்லோகம் 8 முடியறது. அப்புறம் ஸ்லோகம் 9 வரும் பொழுது அந்த ரசாதலத்துடைய பொசிஷனே நம்ம பார்த்தோம். மேலே 14 உலகங்கள், 14 உலகத்துக்கு கீழே நீங்க வரும்போது கடைசியில் அது சோல் தான் அவருடைய பாதாளம். பாதாளத்துக்கு மேலே அந்த ரசாதலம், அந்த ரசாதலத்திலேயாக்கும் பூமாதேவியை வச்சிருக்கான். அதை வந்து அவர் கண்டுபிடிச்சு விடுறார் பகவான். அப்போ இதுல இருந்து நமக்கு தெரியறது என்னத்தினால இந்த வராக அவதாரம் எடுத்தாருன்னு. ஏன்னா ஆஃப்டர் ஆல் இது ஒரு ஈன ஜந்துவா நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஒரு காரணம் அவர் வந்து பகவான் எல்லாருக்குள்ளேயும் இருக்காருங்கிறது ஒரு காரணம். இன்னொன்று வந்து இந்த பன்றிகளுக்கெல்லாம் இந்த வராகத்துக்கெல்லாம் எப்பவுமே அந்த மோப்ப உணர்வு சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். மணத்து பார்த்து இது எல்லாம் தெரியும், எங்கே இருக்கு, என்ன எந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியும். இந்த ட்ரக் டிராஃபிக்கிங்லாம் அவள் யூஸ் பண்ணுவா, இந்த ஸ்வேதவராகத்தை உபயோகிப்பா. இந்த ஏர்போர்ட்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் உண்டு. அப்புறம் இட்ஸ் எ வெரி குட் ஸ்கேவெஞ்சர். இந்த மாதிரி அது ஒரு ஈன ஜந்துவாக இருந்தால் கூட அதுக்குன்னு ஒரு சுதர்மம் இருக்கு பாருங்க இல்லையா. இந்த சக்தியும் கொடுத்துருக்கார் பகவான். அப்புறம் எங்கே எந்த அழுக்கு இருந்தாலும் அதில் சாப்பிட்டு விடுமுது. அப்போ அது இட்ஸ் அ குட் ஸ்கேவெஞ்சர் ஆல்சோ. இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல குணங்களும் உண்டு இல்லையா. அதாவது அது இந்த ஜந்துக்களுக்குள்ளே உள்ள அந்த குணங்கள் எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யும். ஸோ அப்படியாக ஓவரால் நீங்க பார்த்தேன்னா இப்படி ஒரு ரூபத்தை எடுத்துட்டு இருக்கார் பகவான். பரீட்சத்து கூட சுகாச்சாரியர்கிட்ட கேப்பன் என்ன இப்படி ஒரு உருவத்தை எடுத்துக்கிறார். அவர் மத்ஸ்யாவதாரத்தில் மீனோட உருவத்தை எடுத்துக்கிறார். இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு என்னத்தை தெரிவிக்கிறதுனா பகவான் எல்லாருக்குள்ளேயும் இருக்காருங்கிற ஒரு உண்மையை நமக்கு புலப்படுறது. ஸோ அப்படியாக இப்போ கண்டுபிடிச்சு விடுறார் அவரை. கடைசி ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். இவர் வந்து இவருக்கு ரசாதலத்தில் போகும்போது ரசாதலத்தில் இருக்கிற அந்த அசுரர்கள் எல்லாருமே எதிர்த்துண்டு வருவா. அப்போ அவளை கூட்டாக்கவே மாட்டார் அவர் கண்டுக்கிறதே இல்லை இவாளெல்லாம். ஏன்னா இவாட சண்டை போட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்புறம் இவருடைய உருவம் என்ன, அப்போ இவாள்லாம் ஒரு சின்ன கொசு மாதிரி ஒரு நிமிஷத்துல இவருக்கு அவளை எல்லாத்தையும் எதிர்த்துட்டு போயிடலாம். அப்போ இவர் வந்து அதை பத்தி கேர் பண்றதே இல்லை. அதுதான் ஆபாத்துகான அபிகணையன்னு சொல்றாரு. அபிகணையன்னா கொஞ்சம் கூட கேர் பண்ணாதுக்கு இவர் என்ன பண்றாருன்னா நிமிஷம் போதில் பூமாதேவி எடுத்து தன்னுடைய தெத்திப்பல்லில் வச்சு விடுறாரு. அவர் அப்படியே மேலுக்கு ஏறி வருவார். ஸோ இந்த படத்துல நீங்க பார்க்கலாம் எவ்வளோ அழகா அந்த பூமி தேவியை எடுத்து தன்னுடைய முகத்து மேல அந்த பல்லு இருக்கும் இல்லையா, அந்த பல்லு ரெண்டும் இப்படி மேலுக்கு வளைஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு இடையில பூமாதேவியை இருத்திட்டு மேலுக்கு வந்து விடுறார் அவர். அதான் வசுதா. பூமாதேவிக்கு எத்தனை பேர் இருக்கு அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் வேற வேற பேரை யூஸ் பண்ணியிருப்பார். கடைசியாக அபியத்தரன் கீழே இருந்து அப்படியே மேலுக்கு எழும்பி வரார். ரசாதலத்திலிருந்து இப்போ மேலுக்கு வந்து விடுறார் அவர். மேலுக்கு வந்துட்டு இப்போ இதுக்கு ரொம்ப அழகான ஒரு கம்பேரிசன் கொடுக்குறார் சீவன் பட்டத்திரி. கீழே வந்து இந்த புல் இருக்கும் இல்லையா, அது வந்து முஸ்தான்னு சொல்லுவா. அது வந்து ஒரு சின்ன நட்சல் கிராஸ்ன்னு அதை சொல்லுவா. அதுக்கு அடியில் ஒரு கிழங்கு இருக்கும். இப்போ அந்த கிழங்கு வந்து புல்லே ஒரு லேசான ஒரு பிளான்ட் இல்லையா, ரொம்ப புல் அளவு புல் சைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, பலமே இருக்காது, ரொம்ப சன்னமாக இருக்கும். ஸோ அதனுடைய கிழங்கு அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ பகவானுடைய உருவமும் எத்தனை பெரிய உருவம். இப்போ ஒரு தசகத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்ரீமன் பட்டத்திரி விஸ்வகந்தன்னு சொல்லுவார் பகவானா. கந்தானா கிழங்கு. ஸோ இவரோ ஒரு சப்போஸ் ஒரு பெரிய கிழங்கா இருந்தானா இந்த பெரிய கிழங்குல நீங்க எப்போ ஒரு சின்ன கிழங்கையும் நீங்க பார்க்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பேரிசனை கொண்டு வந்திருக்காரு இங்க ஸ்ரீமன் பட்டத்திரி. அப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த நாணல் புல்லோட அந்த இது நாணல் புல் எல்லாம் இது முஸ்தாங்குரான்னு சொல்றாரு. முஸ்த அங்குர அங்கித்தனா அதுக்கு மேல ஒரு இந்த கிழங்கு சின்ன கிழங்கு வச்ச மாதிரி அந்த தெத்திப்பல் மேல அந்த பூமாதேவி எடுத்துட்டு அவர் மேலுக்கு வரார். இப்போ இந்த சைஸ் கம்பேரிசன் பாருங்க. இது பூமியினுடைய பரப்பளவு என்னங்கிறது நம்ம பிசிக்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கோம். 151 கிலோமீட்டர்ஸ், எத்தனையோ மில்லியன் ஆஃப் கிலோமீட்டர் ஸ்கொயர் தான் பூமியினுடைய விஸ்தீரணம் ஏரியா. பகவானுடைய உருவமோ அதை விட பன்மடங்கு மேலானது இல்லையா. அவர் எத்தனை வானளாவ அப்படி உயர்ந்திருக்கார். அப்போ அந்த கம்பேரிசன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு பெரிய உருவம். பூமியினுடைய சைஸ் அந்த அவ்வளவு பெரிய பூமியை தன்னுடைய முகத்துல அவர் வச்சுட்டு மேல வருது. இதுன்னா சாத்தியமா இது. அப்போ நமக்கு இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் வரும். அப்போ அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் ஒரு மாயாவி இல்லையா. பகவான் வந்து எப்படி வேணா எந்த உருவத்தை வேணாலும் எடுத்துட்டு வந்து எங்க இருப்பார் என்ன பண்ணுவார்னு யாராலுமே கெஸ் பண்ண முடியாது. ஸோ இப்படியாக ஒரு உருவத்தை எடுத்துட்டு வந்து அவர் பூமாதேவியை மெதுவா அந்த ஜலத்துக்கு மேலாலே எடுத்துட்டு வராருன்னு இதை நம்ம போன தசகத்துல நம்ம பார்த்தோம். இனி மேற்கொண்டு என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். தசகம் 13 வரிசையா இது கண்டினியூஸ்.
हिरण्याक्षं तावत् वरद भवदन्वेषणपरं चरातौ संवर्ते पयसि निजजङ्गा परिमिते भवद्भक्तो गत्वा कपटपडुदि नारदमुनि शनैरुचे नन्दन् धनुजमभिनिन्दन् तव बलो. ஹிரண்யாக்ஷம் தாவத்து. ஹிரண்யாக்ஷன் என்ன பண்றாங்கன்னா நீங்க பார்க்கலாம் ஹிரண்யாக்ஷனை. அதுக்கப்புறமா ஸ்ரீமன் பட்டத்திரிங்க பகவான வரதன்னு சொல்றார். ஹிரண்யாட்சம் தாவத் வரத, குருவாயூரப்பன் பார்த்துட்டு வரத சொல்றார். ஸோ வரங்களை எல்லாம் கேட்ட வரத்தை எல்லாம் கொடுப்பறாம் பகவான். அப்பேற்பட்டவர் பகவான் குருவாயூரப்பன், ஸ்ரீகிருஷ்ணர், மகாவிஷ்ணு. ஸோ ஹிரண்யாட்சம் தாவத் வரத பவத் அன்வேஷண பரம். அன்வேஷண பரம்னா உங்களை தேடிண்டு இல்லையா, பட்டத்திரி இப்போ குருவாயூரன் பண்ணிட்டு பேசுற மாதிரியாகும் எழுதப்பட்டிருக்கு இதெல்லாம். அப்போ பவத்து அன்வேஷண பரம், இப்போ தேடுறதுல முனைஞ்சிருக்கான். இது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். எங்கேயாக்கம் இருக்கார் எங்கேயாக்கம் இருக்கான்ட்டு அவன் தேடிண்டு வரான் இல்லையா ஹிரண்யாக்ஷன். அப்போ அந்த தேடல்ல சரந்தம் சுத்தரானா, அந்த ஜலத்துல அவரும் சுத்தின்னு இருக்கான். சரந்தம் சாம்பர்த்தை, சாம்பர்த்தை என்னன்னா அந்த பிரளய ஜலம். இப்போ அந்த பிரளய ஜலம்ங்கிறார். ஏன்னா அந்த ஜலம் அப்படி தத்தளிச்சுன்னு இருக்கு. ஏன்னா அவர் கீழுக்கு போயிருக்காரு இல்லையா, அத்தனை பேர் உருவத்தை வச்சுன்னு கீழுக்கு போயிட்டு மேலே வர அந்த பூமியை தூக்கிட்டு வரார் அவர். அப்போ அந்த சாம்பர்த்தே அந்த பிரளய ஜலத்துல, பயசின்னு அந்த ஜலத்துல நிஜ ஜங்கா பரிமித்தே அப்படின்ட்டு ஸ்ரீமன் பட்டத்திரி சொல்றாரு. ஜங்கன்னா முழங்கு. இது அப்பேற்பட்ட அந்த பிரளய ஜலத்துல இந்த படத்துல நீங்க பாருங்க, ஹிரண்யாக்ஷனுடைய முழங்கால் அளவுக்கு தான் தண்ணியா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா. அப்ப அவனுடைய உருவமும் அத்தனை பெருசா இருக்கு பாருங்க. ஏன்னா ஜென்ரலா அசுரர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் திடகாத்திரமான உடம்பு, அவளுடைய ரொம்ப அஜகஜாந்திரமா இருப்பா அவளும் பார்க்கறதுக்கு. அவனும் அதுக்கும் மேல. ஆனா ஹிரண்யாக்ஷன் இங்க எவ்வளவு அழகா சொல்றாரு அவர். அவனுடைய முழங்கால் அளவுக்கு தான் அந்த ஜலம் இருக்கான். அப்ப அதுல இருந்து அவனுடைய உருவமும் பெருசு என்று நமக்கு தெரியுது. பகவானும் பார்ப்போம். இப்ப நம்ம சண்டை எப்படி நடக்கிறதுன்னு மேல் கொண்டு நம்ம பார்ப்போம். சோ நிஜ ஜங்கா, ஜங்கான முழங்கால், நிஜ ஜங்கா பரிமித்தே, பரிமித்தேன்னா அந்த அளவுக்கு தண்ணி இருக்கான். சோ நீங்க பார்க்கலாம் அந்த பிரளய ஜலத்துல முழங்கால் அளவுக்கு அந்த தண்ணி. அப்போ அந்த காலு கீழே ஊனி இருக்கு அவனுக்கு. சோ அந்த தண்ணியில அவனும் சரந்தே, அவனும் சுத்தி பகவான் எங்கேயாக்குன்னுட்டு அவனும் தேடிண்டு நடக்கிறான். சோ அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்றாரு. இப்ப அந்த சமயத்துல என்ன நடக்கிறது என்னன்னா, பவத் பக்தா கத்வா கபட்டப்படுத்தி நாரத முனி, நாரதர் வர்றாரு. நாரதர் எப்பவுமே இங்க இருந்து அங்க சொல்லுவார், அங்க இருந்து சொல்லுவார். ஆனா அவர் பண்ற அந்த வேலை கடைசியில கல்யாணத்துலதான் முடியும், நல்லபடியா மங்களமா தான் முடியும். அப்ப அவர் தேவ ரிஷியாக்கம் நாரதர். அவரை ஸ்ரீமன் பட்டத்திரி என்ன சொல்றாருன்னா, பவத் பக்த, தங்களுடைய பக்தரான அந்த நாரத முனி அவர் அங்க வர இடையில, இவர் இடையில கூறுறாரு இங்க பவத் பக்தக கத்வா கபட்டப்படு தீஹி நாரத முனி சொல்றார். கபட்டப்படு வஞ்சகமான புத்தி, தீன புத்தி. சோ அவருக்கு கபடமான புத்தியாம். இது என்னன்னா, இவர் நடுவுல இதெல்லாமே பகவானுடைய பிரேரணையில நடக்கிறது. நடுவுல புகுந்து இவர் ஏதோ பண்ணி என்ன விஷயமும் அதை எப்படி நடக்கணும்னு நினைக்கிறாரு பகவான், அந்த விதத்துல இவர் மாத்தி விட்டுடுவார். அதான் கபட்டப்படுத்தி சொல்றாரு அவர். இந்த கபட புத்தி உள்ள அந்த நாரதர், கபடப்படுத்தி நாரத முனி ஷனைரூச்சே, மெதுவா சொல்றாராம். ஊச்சேகின சொல்றது, ஷனைகின மெதுவா. ஷனைகி ஊச்சே, ஷனை ஊச்சே. Guest user, somebody is Rajalakshmi, your video is on, please check. Shanai Uche Nandan. யார நந்தன் தனுஜம் அபி. தனுஜன் யாருங்க? ஹிரண்யாக்ஷன். ஹிரண்யாக்ஷன் தான் அரக்கன் இங்க. ஸோ தனுஜன், தைத்தியன் இதெல்லாம் அரக்கர்களை குறிக்கும். அப்போ அவனை புகழறாராம். அதனால்தான் கபடப்படுதின்னு சொல்றாரு. வஞ்சகமா மெதுவா அவனை ரொம்ப புகழறானா. நீ ரொம்ப எவ்வளவு பலசாலி அது இதுன்னுட்டு அவனை புகழறான். ஏன்னா புகழ்ந்தாதானே அவர் என்ன சொல்றாங்கிறத கேட்டுப்பன். இது இந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரியறது. அப்புறம் இந்த முனிஸ்ரேஷ்டர்கள் எல்லாரையும் ஹிரண்யாக்ஷனும் ஒரு விதத்துல அவனுக்கு துவேஷம், பகவான் கிட்ட துவேஷம் ஆனாலும் அவனுக்கும் தர்மம் எல்லாம் நல்லா தெரிஞ்சவன். அவனும்
அவளும் வேதங்கள் எல்லாம் படிச்சிருப்பா. எல்லா தேவாதிகளுக்கு இணையா இருக்கப்பட்டு வேறாக்கும் வசுதர்கள் எல்லாம் கொஞ்சம் பலசாலி வாழ் தான். புத்தியை கொஞ்சம் இது மாதிரி கோணலாம் உபயோகிப்பா, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது அவட்ட. மற்றபடி அவளும் எல்லாரும் படிச்சிருப்பா. அப்போ சொல்றதை கேட்டுப்பா. அப்போ அந்த முனிஸ்ரேஷ்டன் அவர் சொல்றத நாரதர் சொல்றத அவன் கேட்டுக்கிறான் அவன். ஸோ ஷனை ஊச்சேகி நந்தன் தனுஜமப்பே. இப்போ அவனுடைய பராக்கிரமத்தை ரொம்ப ஒசத்தி பேசுறாராம் யாரு, நாரத முனி. நிந்தம் பலம்னு சொல்றார். வட்டத்திரி என்ன சொல்றாங்கன்னா, தங்களுடைய பலத்தை நிந்திச்சுட்டு, அதாவது ஒன்னால ஈஸியா பகவானை எதிர்க்க முடியும்னுட்டு நிந்தன் தவ பலம்னு சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி குருவாரப்பன்னு பார்த்துட்டு. இது என்னத்தினால அப்படி சொல்றாருன்னா, நாரதருக்கு பகவானை டைரக்டா அந்த மாதிரி சொல்றதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. அப்போ அவரை பத்தி சொல்றதுக்கு பதிலாக இப்போ அரக்கனை பார்த்து ரொம்ப புகழறார். ஆனா பகவானை நிந்தன்னு சொல்றார். பகவானை நிந்திக்கிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. அப்போ அதுக்கு பதிலாக என்ன சொல்றாருன்னா, நிந்தன் தவ பலம்ங்கிறார். உன்னுடைய பலத்தை நிந்திச்சுட்டும் அந்த அரக்கனுடைய அவனுடைய பராக்கிரமத்தை ரொம்ப உயர்வாக கூறிக்கொண்டும் வரானா. அப்புறம் சனேகி ஊச்சே மெதுவா சொல்றார். ஏன்னா பகவானை நிந்திக்கிறதுக்கு நாரதருக்கு இஷ்டம் இல்லை. ஸோ இவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருப்பாங்க அந்த 4 லைன்ல. இவ்வளவு அழகா சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி. அதாவது இந்த பிரளய ஜலம் அவருடைய கால் அளவுக்குத்தான், இது முழங்கால் அளவுக்குத்தான் இந்த பிரளய ஜலம். அதுல அவன் தேடுறான் பகவானை, எங்க இருக்காரு, இங்க அன்வேஷன், அப்புறம் எங்கேன்னு தேடிட்டு போறான் பகவானை. அந்த சமயத்துல நாரதர் இடையில புகுந்து அவர் என்ன சொல்றாங்கன்னா, கபட்டப்படுத்தீகி நாரத முனி ஷனை ஊச்சே நந்தன். அதாவது அவனுடைய பராக்கிரமத்தை எல்லாம் ரொம்ப பெருசா மிகப்படுத்தி சொல்லிட்டும் பகவானுடைய பலத்தை நிந்திச்சுட்டோம். நந்தன் நிந்தன் எவ்வளவு அழகா வருது பாருங்க அந்த வேர்ட்ஸ் கூட, காயினிங் ஆஃப் த வேர்ட்ஸ். ஸோ ஷனை ஊச்சேகி நந்தன் தனுஜமபி நிந்தன் தவ பலம். உங்களுடைய பலத்தை அவன் நிந்திச்சுட்டு இந்த மாதிரி மெதுவா சொல்றானாம் அரக்கன் கிட்ட, ஹிரண்யாக்ஷன் கிட்ட. இனி அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். சமாயாவி விஷ்ணுர் ஹரதி பவதீயா வசுமதி பிரபோ கஷ்டம் கஷ்டம் கிமிதமிதி தேனாபிகதிதः நதன் காசௌ காசௌ இதி சமுனினா தர்ஷிதபதோ பவதௌ சம்பிராபத் தரணிதரமுத்யந்தமுதகாத். இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். இப்போ ஹிரண்யாக்ஷன் தேடிட்டு இருக்கான் இல்லையா. அப்போ இடையில நாரதர் கூறுறார், பூந்துட்டு என்ன சொல்றார், மாயாவி விஷ்ணு. அந்த மாயாவி ஒரு ஜிகலர் இல்லையா பகவான், அந்த மாயாவி விஷ்ணு பவதியாம் வசுமதி அப்படின்னு சொல்றார். உன்னுடைய வசுமதி, உன்னுடைய பூமிங்கிறார். இது ஹிரண்யாக்ஷனுடைய பூமியா என்ன? இல்லையே. பூமி எல்லாருக்கும் சொந்தம் தான், எல்லாமே பகவானுக்கு சொந்தம் இல்லையா. அவர் தான் எல்லாரும் சிருஷ்டி பண்ணி அவர் தான் எல்லாரையும் பாலிச்சுட்டு இருக்கார் அவர். இப்ப இங்க வேணும்னு எப்படி கிளறி விடுறார் நாரதர். அவர் சொல்றார் ஹரதி, அதாவது அந்த விஷ்ணு, அந்த மாயாவி விஷ்ணு ஹரதி பவதியாம் வசுமதி, உன்னுடைய பூமியை அவர் அபகரிச்சுட்டு போயிட்டு இருக்கானே பிரபோ. அதாவது அரக்கனை பார்த்துட்டு நாரதர் பிரபோங்கிறார். இப்போ இந்த மாதிரி சொல்லும் பொழுது என்ன, ரொம்ப குளிர்ந்து போயிடும் இல்லையா. தான் அவரோ தேவரிஷி, ஒரு தேவரிஷி தன்னை பார்த்து பிரபோன்னு சொல்லும் போது எல்லாருக்குமே கொஞ்சம் குஷியா தானே இருக்கும் இல்லையா. அப்ப அவருடைய வார்த்தையை என்ன கேட்டுக்கிறான் அவன், பிரபோ கஷ்டம் கஷ்டம், ஐயோ கஷ்டம்னு சொல்றார் நாரதர். கிமிதம் இது தேனாபி கதித்தவ, இப்படியாக நாரதனால சொல்லப்பட்டது. அதாவது நாரதர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி உன்னுடைய வசுமதி, உன்னுடைய பூமியை அந்த மாயாவி விஷ்ணுவாக்கும் அபகரிச்சுட்டு போயிருக்கான்னு சொல்றா அந்த அரக்கனை பார்த்துட்டு. அப்போ உடனே இவனுக்கு என்ன ஆங்காரம் சொல்றது ஹிரண்யாக்ஷனுக்கு, நதன் கர்ஜிக்கிறானா. நதன் எங்கேயாக்கம் அந்த விஷ்ணு, எங்கேயா தேடிட்டு இருக்கான் இல்லையா, எங்க அந்த விஷ்ணு, எங்க அந்த விஷ்ணுன்னு தேடும் பொழுது முனினா தர்ஷித பதோ, அவர் காட்டி கொடுக்கிறாராம். எங்க அவர் தான் கீழே வந்துட்டு இருக்காரு மேலே இல்லையா. அப்போ அவன் அந்த மார்க்கத்தை காட்டி கொடுக்கிறார் நாரதர் ஹிரண்யாக்ஷனுக்கு. சோ நதன் காசௌ காசௌ இதிச முனினா தர்ஷித பதோ,
நீ பார்த்துக்கோ, இந்த 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 டைரி இந்த இது இந்த மார்க்கத்தில் வராரு பார்த்துக்கோன்னுட்டு அவனை ஏற்றி விடுறார் நாரதர். அப்போ அந்த சமயத்துல பவந்தம் பவந்தம் சம்பிராபத் தரணிதரம் உத்தியந்தம் உதகாது. இப்போ அந்த சமயத்துல நீங்க இந்த கீழே அந்த படத்தை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணோம், நீங்க பார்த்தேன்னா முள்ள அந்த சமயம் பார்த்து அவர் தரணிதரம், அந்த பூமி, தரணின்னா பூமி, பூமியை அழகா தன்னுடைய தெத்திப்பல்ல வச்சுட்டு இருக்கார். அந்த உதகாத்து, உதகாத்துன்னா அந்த ஜலத்திலிருந்து இப்போ மெதுவா இவர் மேலே ஏறி வரார். இங்க மேல ஹிரண்யாக்ஷன் அந்த முழங்கால ஜலத்துல தேடின்னு இருக்காங்க. இடையில நாரத முனிவர் பூந்துட்டு பாருன்னு காட்டி கொடுக்கிறார். கீழேந்து அவர் வர அந்த மாயாவி விஷ்ணுவாக்கும் அபகரிச்சுட்டு இருக்கான் உன்னுடைய வசுமதி, உன்னுடைய பூமியை. அந்த சமயம் பார்த்து பவந்தம் சம்பிராபத்துங்கிறார். பிராபத்துன்னு சொல்ற, சம்பிராபத்துன்னு பட்டத்திரிக்கை சொல்றார், நன்றாகவேன்னு சொல்றார். அப்போ இங்க இது நமக்கு என்னத்தை குறிக்கிறது என்னன்னா, பவந்தம்ங்கிறது பகவானை குறிக்கிறது, சம்பிராப தங்களிடம், தரணி தரம் அந்த பூமியை தூக்கிண்டு வரத்த, உத்தியந்த உதகாத்து அதை அந்த மார்க்கத்துல நாரதர் அழகா காட்டி கொடுக்குறாங்க. அப்போ இதுல நமக்கு என்ன தெரியுறது என்னன்னா, இப்போ எவ்வளவு அதிர்ஷ்டம் பாருங்க, நாரத முனிக்கும் பூமாதேவி யாரு? பகவானுடைய மனைவி தான் பூமாதேவி. பகவான் இப்போ ஒரு மாயாவி, ஒரு மாயஸ்வரூபத்துல இருக்கார். அவர் வராக ரூபத்துல அவர் வந்திருக்கார். அவர் இப்போ அவர் தான் தன்னுடைய மனைவியும் மேல எடுத்துட்டு மேலுக்கு வந்துருக்கார் அவர். ஸோ மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் இப்ப பார்க்கறதுக்கு கிடைச்சது இவனுக்கு, ஹிரண்யாக்ஷனுக்கு, நாரதருக்கு. அந்த மூலம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா இல்லையா, எல்லா லோகத்துல இருந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. இவர் இப்படி ஒரு உருவத்தை எடுத்துட்டு கீழே போறது எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கா. ஸோ அத்தனை பேருக்கு இப்பேற்பட்ட ஒரு தரிசனம் கிடைக்கிறது. பகவான் இந்த ரூபத்துல பூமியை தூக்கிட்டு மேல வர தரிசனம், ரெண்டு பேரும் ஒட்டுக்க பார்க்க கிடைக்கிறது எல்லாருக்கும். அது வராகமா இருந்தான்னு எப்படி இருந்தான்னு, ஆனா தன்னுடைய மனைவி அழகா மேல தூக்கிட்டு வரதை காட்டுற. அதனாலதான் இங்க ஸ்ரீமன் பட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, பவந்தம் சம்பிராபத்துங்கிறார். அதாவது நன்றாகவே வந்தடைந்தாராம், பகவானே அடையறாளா இவா எல்லாரும். அப்ப இவாளுக்கு எல்லாம் பகவான் அப்பவே தரிசனம் கொடுக்கிறார். இப்போ அதுல இருந்தே தெரியறது நல்லதுலதான் போய் முடியும். ஏன்னா அவ்வளவு அவ பண்ணியிருக்கிற புண்ணியத்துல அவளுக்கு பகவானையும் மகாலட்சுமியும் இப்போ ஒட்டுக்க பார்க்க முடியாது. தரணிதரம் தரணிதரம் உத்தியந்தம் உதகாத். உதகாத்னா அந்த ஜலத்திலிருந்து இப்படி உதகாத்னா ஜலத்திலிருந்து அவர் மேல அவ பூமியை தூக்கிட்டு வரத்த இவா எல்லாரும் பார்க்கறாங்க. ஸோ இவ எல்லாருமே புண்ணியம் பண்ணி இருக்கிறவா, அதனாலதான் இப்படி பார்க்க முடியாது வாழ்க்கையெல்லாம். பகவான் பூமியை எடுத்துன்னு மேலுக்கு வரும்போது நீ அடுத்த ஸ்லோகத்துல என்னன்னு பார்க்கணும். அஹோ ஆரண்யோயோ மிருக இதிஹசந்தோ பகுதரை துருக்தைர்வித்யந்தோ திதிசுதமவஜ்ஞாய பகம மஹீம் திருஷ்ட்வா தம்ஷ்ட்ரா शिरसि चकितां स्वेन महसा पयोधावादाय பிரசவமுதயும் மிருதவிதோ. இப்ப நீங்க இந்த சீன்ல பார்க்கலாம், ஹிரண்யாக்ஷன் பார்க்கறான். பார்க்கும் பொழுது அவன் மாயாவி விஷ்ணு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவன். ஆனா இவன் பார்க்கிறதோ ஒரு வராகம் இல்லையா. அப்போ அவன் என்ன சொல்றான், அஹோ இதென்ன இப்படி ஆரண்யோயம், ஆரண்யம்னா காடு, இது ஒரு வன விலங்கு அல்லவா ஜி. அது வன, இவர் போய் மாயாவி விஷ்ணுன்னுட்டு நாரதர் சொல்றார். ஆனா அவன் பார்க்கறதோ ஒரு வன விலங்கு, அவன் புத்தி மழங்கியிருக்கு. அப்போ அவனுக்கு ஒரு வன விலங்காதான் பகவானை பார்த்து நினைக்க தோன்றது. ஆரண்ய இயம் மிருகம், மிருகம்னா மிருகம், இது ஒரு கானகத்துல இருக்கிற ஒரு ஜந்து அல்லவா. இது ஹசந்தம் பகுத்தரகி, கிருஷ்ண சிரிக்கிறானா, இவனோ விஷ்ணுவாக்கு உனக்கு எடுத்துட்டு வரான்னுட்டு நாரத முனி சொல்றார். ஆனா இங்க இவர் பார்க்கறதோ ஒரு காடுல இருக்கிற ஒரு ஜந்து. அஹோ ஆரண்யோயம் இது ஹசந்தம், சிரிக்கிறானா அந்த தைத்தியன் ஹிரண்யாக்ஷன். துருக்தை வித்யந்தம், அப்ப இப்படி ஒரு உருவத்துல வரணுமா, அது இருக்கலாம் இல்லையா. துருக்க கெட்ட கெட்ட வார்த்தைகளால திட்டுறானா, ஏன்னா அவனுக்கு துவேஷம் இல்லையா. ஏன்னா தூக்கின்னு ஒருத்த பார்க்கறான் இல்லையா. அப்போ அவர் தான் போய் எடுத்துன்னு வரான்னு அது தெரிஞ்சாச்சு அவனுக்கு. அந்த இதுல பூமியை பார்க்கறான், பூமாதேவியை பார்க்கறான். சரி, அது அவனுக்கு புரிஞ்சாச்சு, இவர் தான் எடுத்துன்னு வரார் மேலன்னுட்டு. அப்போ துருத்தகி கெட்ட கெட்ட வார்த்தைகளால திட்டுறானா.
துருப்தை வித்யந்தம் திதி சுதகன்னு சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி. காஷ்யபருக்கும் திதிக்கும் பிறந்தவனாகும் ஹிரண்யாட்சனும் ஹிரண்யகசிபும். இந்த கதையெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு இல்லையா? எப்படி இவ வந்து இவளுக்கு பிறக்கிறான். காஷ்யபரோ ஒரு முனிவர், பிரஜாபதி அவர் இல்லையா? இவருடைய சிருஷ்டியில, பிரம்மாவோட சிருஷ்டியில சனகாதிகளுக்கு அப்புறம் இவன் 9 பிரஜாபதிகளையாக்கும் படைக்கிறார். அப்புறம் மரீச்சியோட பிள்ளையாக்கும் காஷ்யபர். மரீச்சி முனிவரை பத்தி பார்த்தோம். மரீச்சியோடைய பிள்ளை காஷ்யபர். காஷ்யபரோடுக்கு 2 மனைவிகள், திதி, அதித்தி. அதித்திக்கு புறப்பட்டவாள்லாம் அவள்லாம் தேவாதிகள். திதிக்கு அந்த அவளுடைய சுபாவம் அப்படி. அப்போ அவள்லாம் அந்த அரக்க குணம் உடையவள். அப்போ அந்த சமயம் பார்த்து என்ன நடந்ததெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அப்படியாக இரட்டையர்களாக திதிக்கும் காஷ்யபருக்கும் பிறந்தவாளுக்கும் 2 பேரும். அப்போ இந்த இடத்துல பட்டத்திரி திதி சுத்தகன்னு சொல்றார். திதிக்கு பிறந்தங்கிறாரு, காஷ்யபருக்கு பிறந்தன்னு அவர் சொல்ல. ஏன்னா காஷ்யபர் வந்து அவர் ஒரு அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப நல்ல ஒரு சத்வகுணம் மிகுந்த புண்ணிய புருஷர் அவர். அப்பேற்பட்டவரோட பிள்ளைன்னு சொல்லாதுக்கு இவ வந்து திதி சுத்தக அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்க. ஸோ திதி சுத்தக அவஜ்ஞாய பகவன். அப்போ இந்த திதி அதாவது ஹிரண்யாக்ஷன் துருத்தகி கட்ட வார்த்தைகளால பகவான் கூட்டுறானா, கண்டபடி பேசுறானா, சிரிக்கிறான் பார்த்துட்டு. இது என்ன ஒரு காட்டு மிருகம் இப்படிலாம் சொல்லி பாகவதத்தின் இந்த ஸ்லோகம் எல்லாம் நல்லா இருக்கும், படிச்சு பாருங்க நீங்க. அப்போ அது மாதிரி திட்டும் பொழுது அவஜ்ஞாயம், இவர் கண்டுக்கிறதே இல்லை பகவான். இவங்கிட்ட என்ன பேச்சுட்டு அவர் பேசாம இருந்துள்ளார். ஏன்னா முதல்ல பூமாதேவி சேஃபா ஒரு இடத்துல வச்சாகணும் இல்லையா? அப்போ இவர் அவஜ்ஞாய பகவன் குருவாயூரப்பன் பார்த்து சொல்றார், நீங்க அதை கண்டுக்கவே இல்லையாமே. அவஜ்ஞாய பகவன் இவர் என்ன பண்றாருன்னா மஹீம்னா பூமாதேவி, மஹீம், வசுதா, தரணி இதெல்லாம் பூமாதேவிக்கு பற்பல பெயர்கள். இவர் என்ன பண்றாருன்னா இந்த பூமாதேவிய மஹீம் திருஷ்டுவா தம்ஷ்ட்ரா, இவர் வந்து தம்ஷ்டான அந்த தெத்திப்பல்லுக்கு இடையில அவர் வச்சிருக்காரு அந்த பூமாதேவிய இல்லையா? அந்த பூமாதேவிய சகிதாம், நடுங்குறாளாம் அவள். ஏன்னா பூமாதேவிக்கு இப்போ பூமியில எத்தனை பேரை ரட்சிச்சாகணும் இல்லையா? எத்தனையோ ஜனங்கள், தாவரங்கள் அதெல்லாம் இருக்கு உள்ள, ஜலத்துல முங்கின்னு இருக்கு எல்லாம். அப்போ அவள் சகிதாக என்னன்னா நடுங்குறாளாம் பூமாதேவி. நடுங்குற பூமாதேவியை பார்த்துட்டு மஹீம் திருஷ்டுவா தம்ஷ்ட்ரா சிரசி சகிதாம், தன்னுடைய முகத்துல வச்சிருக்காரு இல்லையா, அந்த அவள் நடுங்கிற அந்த பூமியை பார்த்துட்டு ஸ்வேன மகசா, அதாவது தன்னுடைய மகிமையினால ஸ்வேன மகசா பயோதாத் ஆதாய, நீ பார்க்கலாம் அடுத்த பிக்சர்ல, பயோதௌ ஆதாய நீ பார்க்கலாம். நீங்க எங்க இருந்தா முதல்ல பூமாதேவி தன்னுடைய 2 தெத்திப்பல்லுக்கு இடையில வச்சிருக்கார். அவர் என்ன பண்றாருன்னா அவளை எடுத்து கையில் எடுக்கிறார். அவர் எடுத்துட்டு பயோதௌன்னா அந்த ஜலத்துல ஆதாய அழகா பத்திரமா இறக்கி வைக்கிறார். இங்க நீங்க பார்க்கலாம், கையில் எடுத்துட்டு, அதாவது தெத்திப்பல்லேருந்து அந்த கையில் எடுத்துட்டு அவர் பயோதௌ ஆதாய அந்த ஜலத்துல வைக்கிறாராம். பிரசவம் உதயம் தா மிருத விதௌ, பிரசவம் பலாத்காரம் வச்சுட்டு பத்திரமா, அதுவும் எப்படி ஸ்வேன மகசான தன்னுடைய மாயை, யோக மாயைன்னு சொல்லுவார் பகவான். அவர் தான் ஜிக்லராச்சு இல்லையா, அவருக்கு தெரியாததான் என்ன. அப்ப அவர் வந்து பத்திரமா வைக்கிறாராம். இந்த பாரத ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. நீங்க இதுல 3ஆம் ஸ்கந்தத்துல வரது நீங்க படிச்சு பாருங்க. இதை வந்து எப்படி இவர் வெப்பர் இந்த ஜலத்து மேல வச்சானா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பூமியினுடைய வெயிட் எவ்வளவு வெயிட் இல்லையா? ஸோ அந்த வெயிட்டுக்கு இப்போ அந்த ஜலத்து மேல அப்படியே வச்சுட்டான்னா மறுபடியும் அது முங்கி போயிடும் இல்லையா? இப்படி கல்லெறியர் மாதிரி இல்லையா? ஒரு கல் எடுத்து எறிஞ்சானா ஜலத்துக்கு அடியில தான் போகும். இந்த லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் எல்லாம் நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருப்பேன். ஸோ அந்த ஃப்ளோட் ஆகணும்னா அதுக்கு ஒரு விதிமுறைகள் எல்லாம் இருக்கு. அப்போதான் இந்த ஷிப்பு அதெல்லாம் ஃப்ளோட் ஆகிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இவர் இந்த பூமியினுடைய வெயிட்டோ ரொம்ப ஜாஸ்தி, விஸ்தீரணம் வெயிட் எல்லாம் ரொம்ப பெருசு, அது அன்இமேஜினபிள். அப்போ அதை வந்து இவர் இந்த ஜலத்து மேல வச்சான்னா அது கண்டிப்பா அது வந்து கீழிக்கு இறங்கி தான் போகும். அப்போ அந்த நீ பாகவத் படிக்க ரொம்ப அழகா இருக்கு அந்த ஸ்லோகத்துல. அதாவது இது நம்பர்ஸ் அடுத்து நான் அப்புறமா சொல்றேன், 3ஆம் ஸ்கந்தத்துல வரும் இது. இவர் என்ன பண்ணுவார்னா இந்த ஜலத்து மேல ஏறிவர், கீழிருந்து மேல வரார் இல்லையா? வரும் பொழுது இந்த பாதத்துல, இந்த மிருகங்களோட பாதத்துல அந்த குழம்பு இருக்கும் இல்லையா, குரம்னு சொல்லுவார். அந்த குழம்புகள் எல்லாம் இந்த தண்ணி வந்து சேர்ல தங்கி இருக்கு இல்லையா? அப்போ அந்த அந்த சேர்ல வந்து இதனுடைய அந்த குழம்புடைய இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் விழும். அப்போ அந்த இம்ப்ரெஷன்ல
அந்த குழி குழியா இருக்கும் இல்லையா, அந்த பாதத்தை நீங்க பார்த்தேன்னா மாடு ஆடு இதெல்லாம் போகும்போது நடந்து இந்த சேத்துல நடந்து போச்சுன்னா பாருங்க அதனுடைய இம்ப்ரெஷன்ஸ் விழுந்திருக்கும். அப்போ அதுக்கு இடையில வந்து மழை பெஞ்சதுன்னா அதுக்கு இடையில தண்ணி வந்து பூந்துக்கும். ஸோ அந்த தண்ணியில அது அந்த மாதிரி இவர் மேலுக்கு வரும்பொழுது அந்த சேரும் ஜெகதியுமா இருக்கான். அந்த சேரும் ஜெகதியுமா இருக்கிற அந்த குழம்புடைய அந்த குட்டி குட்டி ஜலங்கள் எல்லாம் கலங்கி இருக்கு இல்லையா, அந்த குழிக்குள்ள வைக்கிறார் அவர். அப்போ அது வந்து மேபி அந்த இது அதனால இது ஜலத்துக்குள்ள முங்காது. ஏன்னா அவரோட அந்த இம்ப்ரெஷன் பாதத்தோட இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா அங்க சேர்ல. அப்போ அந்த சேர்ல புதைச்சு வைக்கிற மாதிரின்னு வச்சுக்கலாம். அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. பயோதௌ ஆதாய, ஒரு ஆதார சக்தின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த சக்தியில வந்து அவரை வந்து பூமியை அங்க உரப்பிச்சு வச்சு விடுறாரு அவர். அப்போ அதனால என்ன ஆகுதுன்னா பூமி வந்து கீழுக்கு இறங்கி போகாது. இங்க பார்த்து ரொம்ப அழகா இருக்கு அந்த 3-4 ஸ்லோகத்துல அவர் எப்படி அந்த பூமியை உரப்பிச்சு வைக்கிறாருங்கிறத பத்தி சொல்லியிருப்பார். இந்த நம்பர் நான் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கல நான் இதுல, அப்புறமா நான் உங்களுக்கு சொல்றேன் நான். ஸோ அப்படியாக பண்ணி வச்சுட்டு மிருதவிதம்னு சண்டைக்கு கிளம்பி விடுறார். எப்படி பிரசபம் உதய துந்தா, அதாவது நல்ல பலாத்மரமா அடுத்து சண்டைக்கு தயாராயிடுறாராம். ஏன்னா பூமியை தன்னுடைய மகத்துவத்தினால அவர் நிலைநிறுத்தி வச்சாச்சு. இனி அவளுக்கு ஒன்றும் நடக்காது. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்றாருன்னா சண்டைக்கு தயாராயிடுறார். அதனாலதான் இவர் வந்து எதை பத்தியும் கேர் பண்றதில்ல. அவன் கண்டபடி கெட்ட வார்த்தையில எல்லாம் பேசுறா எல்லாம் பண்றான். ஆனா அவர் எதையுமே கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா முதல்ல பூமாதேவியை எடுத்து அது பத்திரமாக அந்த ஜலத்து மேல வச்சு விட்டு, அதான் பயோதோ ஆதாய. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நீங்க அதை பாகத்தின ஸ்லோகத்தையும் படிச்சுங்க. நீங்க அதை வச்ச பின்ன இவர் வந்து சண்டைக்கு தயாராயிடுறார். பிரசபமுதயும் மிருதவிதோ சண்டைக்கு வந்து தயாராயிடுறார் பகவான் இப்போ. ஸோ இஸ் நவ் ரெடி டு ஃபைட். இப்போ அடுத்து வந்து சண்டை போடுற கொஞ்சத்தை நம்ம பார்ப்போம். கதா பாணௌ தைத்யே த்வமபி கிரஹிதோன்னதகதோ நியுத்தேன க்ரீடல் கடகடரபோத்குஷ்டவியதா ரணாலோகௌத்சுக்ஞான் மிலதி சுரசங்கே த்ருதமமோ நிருந்த்யா சந்த்யாதः பிரதமமிதி தாத்னா ஜகதி தேயே. கதாபாணி. இப்போ வந்து நீங்க இந்த அசுரனை பாருங்க, சைஸை பாருங்க. பகவானுடைய சைஸ் அவனுடைய சைஸோட பெருசா இருக்கு. முதல் ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்? நிஜஜங்கா பரிமித்தே, முழங்கால் அளவுக்கு தான் அந்த பிரளய ஜலம் இருக்கு. ஸோ அவனுடைய உருவமும் பெருசுதான், ஹிரண்யாக்ஷனுடைய உருவமும் பெருசு, அதை விட பெருசு இவருடைய உருவம். இப்போ முதல்ல கதாபாணி, அவன் கையில கதையை வச்சுட்டு இருக்கான். கதாபாணவும் தைத்தியன் யாரு? ஹிரண்யாக்ஷன். அவன் வந்து தன்னுடைய இதை எடுத்து உருவிடுறான், தன்னுடைய கதையை எடுத்துக்கிறான். துவம் அப்பே வட்டத்திற்கு குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், தாங்களோ கிரகீத்தக உன்னத கதோ, இவருடைய உன்னதமான கதை. இவருடைய கதை பேர் என்ன? கௌமோதகி. கௌமோதையை பத்தி உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாலே இந்த கதையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ கிரகீத்தக உன்னத கதோன்றார். அவர் உன்னுடைய உன்னதமான அந்த கதையை நீ எடுத்துட்டியாமே, அதுதான் கௌமோதையை எடுத்துக்கிறார் பகவான். நீங்க பார்க்கலாம் இந்த ஃபைட் இங்க. ஸோ கிரகீத்தக உன்னத கதோ நியுத்தேன இப்போ யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு பேருக்கும். கிரீடம் விளையாட்டா நடக்கிறதா இந்த சண்டை. பகவானுக்கு எல்லாமே விளையாட்டு தான். ஸோ விளையாட்டாக இந்த சண்டை தொடங்குறதா கிரீடன். அந்த சண்டையில என்னன்னா கட ரவன சத்தம். ஸோ அந்த ரவ அது வந்து உத்குஷ்ட வியதா. வியதா என்னன்னா வானம். அப்போ இவ ரெண்டு பேரும் இந்த ரெண்டு கதையும் எடுத்துட்டு இந்த மாதிரி சண்டை போடும் பொழுது இந்த கிளிங்கிங் சவுண்ட் சத்தம் இல்லையா, சத்தம் எழும்பும். ரெண்டுமே மோதிக்கிறது, டங் டங்னு மோதும் பொழுது அந்த சத்தம் எப்படி இருக்காங்கன்னா ரவோத் உத்குஷ்ட வியதா, வானத்தை எல்லாம் பிளர்ற மாதிரி ஒரு சத்தமா. ஏன்னா இது உருவத்தை பாருங்க, எவ்வளவு பெரிய உருவம். அதுல இந்த கதையை எடுத்துட்டு ரெண்டு பேருமா சண்டை போடுறான். அப்போ இந்த ரெண்டு துவந்த யுத்தம், அதான் நியுத்தேன கிரீடன் கடன்னு சத்தமா, வானத்துல அப்படி உருள்றதா அந்த சத்தம். ஸோ ரவஹ உத்குஷ்ட வியதா. வியதானா வானம். ஸோ வானம் பிளர்ற மாதிரி
அப்படியே ஒரு சத்தமாய் வரண்டுமா சண்டை போடும் பொழுது. அதாவது விளையாட்டான்னு சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரிங்கர். கிரீடன்கிறார். கிரீடன் கட கட ரவோத் ரவோத் உத்குஷ்ட ரவக உத்குஷ்ட வியதா. அப்போ இந்த சண்டையை பார்க்கறதுக்கு எல்லாரும் அங்க குழுமி விடுறாளாம். ரண ஆலோக, ஆலோக்கன்னு அதை பார்க்கறதுக்கு விருப்பமா. யாருக்கு இந்த நடக்கிற சண்டை இல்லையா, மேலே இந்த ரசாதலத்துலேருந்து மேலுக்கு வந்தாச்சு. அவர் மேலுக்கு வந்து பூமியை ஸ்தாபிச்சாச்சு, பூமியை அதனுடைய வழியில் நிறுத்தியாச்சு. நிறுத்தி விட்டு இவ 2 பேரும் சண்டை போடுறா. அந்த சண்டை வந்து வளர்ற வானத்தையே பிளற வைக்கிற அந்த சத்தம். அப்போ 3 உலகத்தில் இருக்கிறவா பாருங்க. இந்த நம்ம முகத்துக்கு மேலே மேலுலகம் எல்லாம் இருக்கு இல்லையா, மேலுலகத்தில் தபலோகம், மகலோகம், பிரம்மலோகம், இந்த 3 லோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் குழுமி விடுறாளாம். ஸோ ரண ஆலோக, ஆலோக அவளுக்கு அது பார்க்கணுமா, அந்த சண்டையை பார்க்கணும். பகவானுக்கும் ஹிரண்யாட்சனுக்கும் நடுவில் நடக்கிற அந்த சண்டையை பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா எல்லாரும் குழுமி விடுறாளாம். அதான் உத்சுக்கியான் இப்படி பிரிச்சுக்கணுங்க. ரண ஆலோக்கிய ஔத்சுக்கியான். ஔத்சுக்கியான்னு பார்க்கறதுக்கு விரும்புறாளாம் இந்த சண்டையை பார்க்கறதுக்கு. ஏன்னா பகவான் எல்லாம் சண்டை போடுறார். ஸோ அந்த சண்டையை பார்க்கறதுக்கு அவளுக்கு அத்தனை ஒரு குஷி. ஸோ ரண ஆலோக உத்சுக்கியான் ஔத்சுக்கியான் மிலதி சுரசங்கே. இந்த தேவர்கள் கூட்டங்கள் எல்லாம் மேல இந்த குழுமி விடுறாளாம். சுரசங்கே மிலதி, மிலத்தினா எல்லாருமே கூடியாச்சு. அப்போ துருதம் அமும். அப்போ அந்த சமயத்துல பிரம்மா வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா சொல்றாரு. திருத்தம் சட்டுன்னு அமும் இந்த ஹிரண்யாட்சனை நிருந்தியாக சந்தியாதக பிரதம சந்தியாதகன்ற சந்தியாகாலத்துக்கு முன்னாலேயே இவனை வதம் பண்ணணும் அப்படின்னுட்டு தாத்ரான்னா பிரம்மதேவர் ஜெகதிஷே அவர் வந்து பகவான் கிட்ட சொல்றாராம், இந்த சண்டையை நீங்க வந்து சந்தியாகாலத்துக்கு முன்னாலேயே முடிக்கணும். இதுக்கு என்னன்னா, இந்த தைத்தியர்களுக்கெல்லாம் இந்த ராத்திரி ஆனா அவளுக்கு பலம் கூடுதல் ஆயிடும். நிஷிச்சரேந்திரன்னு சொல்லுவா தைத்தியர்கள் எல்லாம். நிஷின்னா ராத்திரி, சரேந்திரன்னா உலாவறது. இவ ராத்திரி தான் எப்பவுமே உலா வந்துன்றப்ப இந்த அரக்கர்கள் எல்லாம். ராத்திரி நம்மவும் பயன்படுவோம் இல்லையா. அப்போ ராத்திரி இந்த மாதிரி அரக்கர்கள் வெளியில் நடமாடுறாங்க. என்ன அர்த்தம்னா திருடா. இவாள்லாம் ராத்திரி காலத்துல தான் இவளாம் ஆக்டிவ் ஆயிடுவாள். ஸோ அவள்லாம் அரக்கர்கள் தான், டிமன்ஸ் தான் அவள்லாம். ஸோ அவன் இப்போ பிரம்மா என்ன சொல்றான்னா, ராத்திரி ஆனா இவளுடைய பலம் கூடுதல் ஆயிடும். அதனாலதான் அவர் என்ன சொன்னா நிருந்தியாக, இவனை வந்து அதுக்கு முன்னாலே இவரோ விளையாட்டுத்தனமா சண்டை போட்டு இருக்கவா 2 பேரும். அப்போ நிருந்தியா இவனை வதம் பண்ணணும். பிரதம சந்தியாதக, சந்திக்கு முன்னாலே இவனை கண்டிப்பாக வதம் பண்ணி ஆகணும். இப்படியாக தாத்ரா ஜெகதிஷே இவர் வந்து பிரம்மா வந்து பகவான் கிட்ட வான் பண்றாங்க, இவன் எப்படியா அதுக்கு முன்னாலே கொண்டு. ஏன்னா அவருக்கு பயம், இவன் அப்படி இப்படி சண்டை போட்டுட்டே இருந்தா நின்றுட்டதே இவருடைய பலம் கூடுதல் ஆயிடுமோ. பகவானுக்கு ஒண்ணு இது பெரிய விஷயமே இல்லை. அப்பவும் கூட அவளுக்கு ஒரு ஃபியர் அவளுக்குள்ள, இதுக்கு முன்னாலே இவனை வந்து எப்படியானு வதம் பண்ணி ஆகணும். அதனால்தான் முதல்ல பார்க்குறோம், நாரதர் வந்து எப்படி இவனை இலக்கி விட்டு என்ன நடக்கிறது எல்லாம் பார்த்தோம் இல்லையா. எப்படியான இவன் முடிவை சீக்கிரம் முடிச்சாகணும். இது இவளுக்கு இன்னும் 3 ஜென்மா இருக்கே, எல்லாத்தையும் கழிச்சுட்டு தானே போகணும் இல்லையா. ஸோ அதுக்கோசரம் இப்படி ஒரு நாடகம் நடக்கிறதா நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அப்படியாக பிரம்மா வந்து வான் பண்றார், இவன் எப்படியான பிரதம சந்தியாத்தாக இந்த சந்தி காலத்துக்கு முன்னாடியே நிருந்தியா இவன் எப்படியான வதம் பண்ணணும்ட்டு சொல்றார் பிரம்மா. இப்ப அடுத்து என்ன ஆகுதுன்னா, கதோன்மர்தே தஸ்மேத் தவ கலு கதாயாம் திதிபுவோ கதாகாதாத் பூமோ ஜடிதி பதிதாயாம் அஹஹபோ மிருதுஸ்மேராஸ்யஸ்மோ தனுஜகுல நிர்மூலனசனோ மகாசக்ரம் ஸ்மிருத்வா கரபுவி ததானோ ருருஷிஷே. கதோன்மர்தே, இந்த வந்து இந்த கதா யுத்தம் நடந்துட்டு இருக்கு மத்திய அதாவது கதோன்மர்தே நடந்துருக்கும் போது, தஸ்மின் நடக்கும் போது என்ன, தவக்கலு கதாயாம், தவக்கலு அதாவது பகவான். இப்ப நீங்க பார்க்கலாம் எதிர்க்க வந்து ஹிரண்யாக்ஷன் பகவான் 2 பேருக்குமா கதா யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல என்ன இருந்ததுன்னா, திதி புவவ் இவரும் இந்த கதையில அடிக்கும் பொழுது இவனுடைய கதையினால கதான் காதாத்து பூமவுங்கிற பூமியில பகவானுடைய கதை வந்து கீழே விழுந்துடுது. இது ஒரு விளையாட்டுத்தனமா தான் பண்றாரு. தன் கையில இருந்த கதை வந்து கீழே விழுந்துடுது. அதாவது 2மா அப்படி தங்குன்னு அடிச்சுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இவனுடைய கதையினால பகவானுடைய கதை, அதாவது திதி புவகா என்னன்னா திதியுடைய பிள்ளை ஹிரண்யாக்ஷன்,
அது ரெண்டு சண்டை நடக்கும் பொழுது பகவான் கையில் இருக்கிற அந்த கதை வந்து கீழே விழுந்துடுறது. ஜடிதி பதிதாயாம் ஹஹ போ. அப்போ எல்லாரும் பயப்படுறா, எல்லாரும் ஆஹா ஆஹான்ட்டு பகவானுடைய கதை கீழே விழுந்துடுறது. அப்போ இவன் கையில அந்த கதை இருக்கு, ஹிரண்யாக்ஷன் கையில கதை இருக்கு, இவர் கையில இருக்கிற கதை கீழே விழுந்திருக்கு. நீங்க பார்க்கலாம், அந்த கீழே விழுந்த கதையை நீங்க இங்க பார்க்கலாம். இங்க பதிதாயாம், பதிதான கீழே விழுந்துடுறது அவருக்கு. அப்போ பகவான் என்ன பண்றாரு, இங்க மிருது ஸ்மேராத்து, அவர் சிரிச்சுக்கிறாராம். அவர் வந்து அவருக்கு என்ன குழந்தை மாதிரி ஹிரண்யாக்ஷன். ஏன்னா ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு இவா ரெண்டு பேரும் அநாத குழந்தைகள். இவா ரெண்டு பேரும் முதல்ல வைகுண்டத்துல இவா வந்து கேட் கீப்பர்ஸா இருக்கப்பட்டவாவா. இந்த குழந்தைகள் இவர் தான் எடுத்து வளர்த்து கேட் கீப்பர்ஸா வச்சிருக்கார். இவ அங்க என்ன நடந்ததுன்னு தெரியும். சனகாதிகளுடைய சாபத்தினாலே இப்ப இவாளுக்கு 3 அசுர ஜன்மா எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். அப்ப அந்த நிர்பந்தத்துல இவ வந்து பூலோகத்துக்கு வந்திருக்கா. அப்போ ஆனாலும் பகவான் பாருங்க, அங்க கேட் கீப்பர்ஸா இருந்தவர் இங்க வந்து ஒரு அசுரனா படைச்சு அதிபதியா எத்தனை பெரிய லெவல்ல இருக்கா அந்த கேட் கீப்பர்ஸ். இங்க அத்தனை மகாக்காயம் பெரிய உடம்போடையும் அந்த அசுர சக்தியினோடையும் இருக்கான் ஹிரண்யாக்ஷன். அப்போ பகவானுக்கு வந்து எல்லாமே ஒரு சிரிப்பு. இப்போ மிருது லேசா சிரிச்சுக்கிறாராம். மிருதுஸ்மேராத் துவம், தாங்களோ தனுஜ குல நிர்மூல நஷனம்ங்கிறார். இந்த தனுஜ குலம் இந்த அசுர குலத்தையே நிர்மூலமாக்கும் பகவானுடைய அந்த சக்கரம். இப்போ கதை கீழே விழுந்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்றார், கீழே கதை விழுந்திருக்கு, தன்னுடைய சக்கரத்தை கையில் எடுத்துக்கிறார் அவர். ஏன்னா இப்ப கதை இல்லை இல்லையா, அவர் கையில சக்கரத்தை எடுத்துக்கிறார். அந்த சக்கரம் எப்பேற்பட்டது, தனுஜ குல நிர்மூலம் அச்சனம்ங்கிறார். அந்த அனுஜ குலத்தையே அந்த அரக்கர்களை எல்லாத்தையும் நிமிஷம் சக்கரத்தினால வெட்டி எரிஞ்சு விடலாம் அவருக்கு. அப்போ அந்த உடனே அதை எடுத்துக்கிறாராம், சிரிச்சுக்கிண்டே அவர் எடுத்துக்கிறாராம். மகா சக்கரம் ஸ்மிருத்வா, அந்த சக்கரத்தை அவர் எடுக்கும் பொழுது ஒரு ஸ்தோத்திரம் சொல்றாராம். இதெல்லாம் இந்த அஸ்திரங்கள் எல்லாம் எடுக்கும் பொழுது இப்ப ஸ்தோத்திரம் சொல்லிட்டு எடுக்கணும். அதுக்கு கூட ரெஸ்பெக்ட் கொடுக்குற பாருங்க இல்லையா, எடுத்தோமோ கவுத்தோமோங்கிற கதையே கிடையாது. அப்போ அந்த மகா சக்கரம் ஸ்மிருத்வா அதை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கரபுவி தன்னுடைய கையில ஏந்திக்கிறார் பகவான். வராக ரூபத்தில் இருக்கிற பகவான் தன்னுடைய கையில் அந்த சக்கரத்தை ஏந்திக்கிறார். அப்போ அந்த கையில ஏந்தின்ற உடனே ததானோ ருருச்சிசே, அவர் பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரகாசமா இருக்காரா. ஏன்னா அந்த கால சக்கரம் அவர் கையில இருந்தோன்னே அந்த சக்கரத்தினுடைய ஒளி இல்லையா, அந்த ஒளியினால அவர் பார்க்கறதுக்கே அத்தனை அழகா பிரகாசமா இருக்கான். அப்போ கூட ஹிரண்யாக்ஷனுக்கு இது வந்து பகவான் தானே கொஞ்சம் பயம் வேணும் இல்லையா அவனுக்கு. பகவானை எதிர்த்துக்கிண்டு சண்டை போடுறான். சக்கரம் கையில் எடுத்தாச்சுன்னா மகாவிஷ்ணுன்னு அவனுக்கு தெரியுண்டாமோ. துவேஷம் அவன் கண்ணை மறைக்கிறது இல்லையா, அவன் அவ்வளவு தூரத்துக்கு அந்த துவேஷத்தை வளர்த்தின்னு இருக்கான் பகவான் பேர்ல. அப்போ எனக்கு முன்னால அவரால் என்ன பண்ண முடியும் பெருசா, ஆஃப்டர் ஆல் ஒரு வராக உருவத்துல இருக்கார் அவர். ஸோ அது ஒரு மிருகம் தானே, இந்த மிருகத்தை என்னால கொல்ல முடியாம இருக்க முடியுமா என்ன, கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன்கிற அந்த எண்ணம் ஹிரண்யாக்ஷனுக்கு இல்லையா. அப்போ அந்த துவேஷம் வேற, பகவான் பேர்ல துவேஷம் வேற. சம்பிரம்ம யோகம்ங்கிறத பத்தி ஏற்கனவே நான் சொன்னேன். ஸோ அந்த துவேஷத்தை வளர்த்தின்னு இருக்கான் அவன். அப்போ எங்கன்னு தேடுறான் பகவானை, எங்கன்னு தேடுறான் பாருங்க. உபாசம் எங்கன்னு தேடிட்டு போறான் இல்லையா. அப்போ பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா, அவரை தேடிக்கிட்டு போறவாள் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதுவும் ஒரு வகையான பக்தி இல்லையா. இந்த துவேஷத்தினாலேயும் பகவான் அடையலாம்ங்கிறது நமக்கு தெரிகிறது. ஸோ அது ஒரு விதமா அவரையே நினைச்சிட்டு இருக்கான், வேற நினைப்பே இல்லை அவனுக்கு. துவேஷத்தை வளர்த்தின்னு இருக்கான் பகவான் பேர்ல. ஏன்னா அவர் சொல்றாரு, இந்த யோகத்தின் மூலமாக நீ என்னையே வந்து அடைவாயின்னு சொல்லியிருக்காரு அவர். அப்போ அந்த செத்து போற சமயத்துல உங்களுடைய ஸ்மிருதி இருக்கணும்னுட்டு இவாளும் வேண்டின்னு இருக்கா. அப்போ அந்த சாகர சமயத்துல அவனுக்கு தெரியும் பகவான் ஆக்கணுட்டு. ஏன்னா இப்போ வந்து அவனுக்கு இந்த துவேஷம் கண்ணை மறைச்சு விடுறது அவனுக்கு. அப்போ அவர் சக்கரத்தை ஏந்தின்னு நின்னா கூட இது பகவான் தான்ங்கிற அந்த எண்ணம் அவங்ககிட்ட வரதில்லை பாரு இல்லையா. அப்போ நீங்க பார்க்கலாம். இப்போ இன்னொரு விஷயமே இங்க பாக்குறோம் நம்ம. இங்க இப்போ பகவானுடைய கதை கீழே விழுந்த உடனே ஹிரண்யாக்ஷன் வந்து சண்டை, அவனும் தன்னுடைய கதையினால வேணா அடிச்சிருக்கலாம் இல்லையா பகவானை, ஆனா அவனும் அடிக்கிறது இல்லை. சரி, அவனும் தர்மத்தை கடைபிடிக்கிறான் பாருங்க இல்லையா. அது இப்போ நிராயுத பாணியா அவர் நிற்கிறார். நிராயுத பாணியா நிற்கும் பொழுது தன்னுடைய கதையை எடுத்து வீசலாம் இல்லையா, ஆனா அவன் பண்றது இல்லை அவன். ஏன்னா அவர் கையில ஆயுதம் ஒன்றும் இல்லை இல்லையா. அப்ப அவனும் பின்தங்கி விடுறான், அவனும் ஒன்றும் பண்றதுல அவன் நிறுத்தி விடுறான் சண்டை, பேசாம நின்று விடுறான். அவன் கையில் அந்த கதை இருக்கு, பட் இருந்தாலும் அவனும் சண்டை போடாம நிறுத்தி விடுறான். கதை கீழே விழுந்திருக்கு, பகவானுடைய கதை கீழே விழுந்திருக்கு. அவர் சக்கரத்தை ஏந்தின்னு இருக்கார். அந்த சக்கரத்தை ஏந்தின்ற பகவான் வந்து பார்க்கறதுக்கே அவ்வளவு பிரகாசமா இருக்கார். இது ருரு சிஷேன்னு சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி. ரொம்ப பார்க்கறதுக்கே பிரகாசமா இருக்காராம் பகவான்.
இப்ப அடுத்து என்ன அர்த்தம் பார்ப்போம். ததசூலம் கால பிரதிமருஷி தைத்யே விஸ்ருஜதி த்வயி சிந்தத்யேன கரகலித சக்ர பிரஹரணாத் சமாருஷ்டோ முஷ்ட்யா சகலு விதுதஸ்த்வாம் சமதனோத் கலன் மாயே மாயா த்வயி கில ஜகன் மோகனகரி. இப்போ வந்து அவர் கையில கதை இல்லை இல்லையா. இப்போ ததக சூலம் கால பிரதிமருஷிங்கிறார். காலன் யாரு? சிவபெருமான். சிவபெருமான் தானே, அவர் தானே அது காட் ஃபார் டிஸ்ட்ராயிங் இல்லையா, டிஸ்ட்ரக்டர் அவர். இப்போ டிஸ்ட்ராய் பண்ணுவார். பிரம்மா வந்து சிருஷ்டிகர்த்தா, பாலனம் மகாவிஷ்ணு. அதே மாதிரி ஒரு பாடியை வந்து அது மிருத்துவுக்கு காரணம் சிவபெருமான். அத கால பிரதி ருஷி தைத்தியன்னு சொல்றார். அதாவது காலனுக்கு ஒப்பான கோபமாம் இந்த தைத்தியனுக்கு. இப்போ சிவபெருமானுக்கு ஒப்பிட்டு சொல்றார். சிவபெருமானுக்கு எப்படி கோபம், அவர் ருத்ரன்னலோ சொல்றோம் இல்லையா, நிறைய அர்த்தங்கள் உண்டு ருத்ரனுக்கு. அப்போ இங்க என்ன சொல்றாங்க, கால பிரதிமருஷி, அந்த காலனுக்கு ஒப்பான அந்த கோபத்தோட தைத்தியக, அதாவது ஹிரண்யாக்ஷன் என்ன பண்றாங்கன்னா, விஸ்ருஜதி துவயி சிந்த விஸ்ருஜதி என்ன பண்றாங்கன்னா, அந்த சூலத்தை எடுத்துக்கிறான். தத சூலம் விஸ்ருஜதி. சூலம்னா சிவபெருமானுடைய ஆயுதம் சூலம். ஸோ உடனே அவன் வந்து மந்திரத்தை சொல்லி அந்த சூலத்தை கையில் எடுக்கிறான். சூலத்தை எடுத்துக்கிட்டு பகவானை எதிர்க்கிறதுக்கு புறப்படுறான் அவன். ஏன்னா இப்போ இவர் கையில் இருக்கிறது சக்கரம், அப்போ இவன் கையில சக்கரம் ஒன்றும் இல்லை இல்லையா. அப்போ இவன் என்ன பண்றான்னா, அதான் காலத்துக்கு ஒப்பான அந்த தைத்தியன், அவருடைய அந்த கோபத்துக்கு இணையான அந்த கோபமா அசுரனுக்கு. அப்போ இந்த கம்பேரிசன் யோசிச்சு பாருங்க நீங்க. அதான் கால பிரதிம ருஷி, கோபம், ருஷினா கோபம், தைத்திய அந்த தைத்தியனுக்கு. அப்போ அவன் சூலத்தை எடுத்துக்கிறான். சிவபெருமானுடைய ஆயுதம் சூலம் தானே இல்லையா. அப்போ அந்த ஆயுதத்தை தன் கையில் எடுத்துன்னு விஸ்ருஜத்தி, அதையும் என்ன பண்றான்னா துவயி சிந்தத்யேனத், இவர் வந்து அந்த அதை வந்து முறிச்சு விடுறார் பகவான். அது எப்படி முறிக்கிறான்னு நம்ம பார்ப்போம். துவயி சிந்தத்யேனத் கரகலித சக்கர பிரகரணா. கரகலித, தன்னுடைய கையில் ஏந்தி அந்த சக்கரத்தினால அந்த சூலத்தை இவர் வந்து அப்படியே உடச்சு விடுறாரு. சிந்தன் அதை உடச்சு விடுறார். இந்த அடுத்த படத்துல நீங்க பார்க்கலாம். அப்போ இப்போ இந்த அவருடைய இந்த சூலமும் உடஞ்சு விழுந்துவிடும். இப்போ இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஷிஃப்ட் பண்ணணும் பாக்யா. ஸோ துவயி சிந்தத் ஏன கரகலித சக்கர பிரகரணாத்து. அப்போ அந்த சமயத்துல இவர் என்ன பண்றாங்கன்னா, அதாவது தைத்தியன் ஹிரண்யாக்ஷன் சமாருஷ்டோ முஷ்டியா சகலு விதத்தக துவாம் சமதனோத்து கலன் மாயே மாயா. இப்போ வந்து இந்த இதுவும் கீழே விழுந்தாச்சு இல்லையா, அந்த சூலமும் கீழே விழுந்துடுறது அவனுக்கு. அதையே இவர் வந்து உடச்சு விடுறார். உடைச்ச உடனே இவன் என்ன பண்றான்னா, அவனுடைய முஷ்டியினால இப்போ சண்டை போட தொடங்குவான். ஏன்னா அவன் கையில் இப்போ ஆயுதங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா கதையினால சண்டை போடுறதுல அவருடைய கதை கீழே விழுந்திருக்கு. இப்போ கதையும் கீழே விழுந்திருக்கு, இந்த சக்கரமும் முறிஞ்சு விழுந்தாச்சு. இப்போ இந்த சக்கரம் முறிஞ்சு விழுந்தோடனே இவன் என்ன பண்றான்னா, கையில் அவருடைய அந்த பார்க்கலாம், இந்த சக்கரத்தை நீங்க பார்க்கலாம், அதனால அதையும் முறிச்சு கீழே தள்ளி விடுறாரு இவர். இப்போ என்ன, முஷ்டியினால, அவருடைய முஷ்டியினால இவரை வந்து குத்துவனாங்குவன். அதுதான் சமாருஷ்டோ முஷ்டியா சகலு விதுதக துவாம் சமதனோத்துங்கிறார். அப்போ சமதனோத்து இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த ஹிரண்யாக்ஷன் அவளுக்கு இந்த மாய சக்தி எல்லாம் நிறைய உண்டு. நீங்க ராமாயணத்துல பார்த்துருப்பேன் நீங்க, இந்திரஜித் எல்லாம் நிறைய மாய பிரயோகப்பா. அந்த ராமாயண கதையெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியாது, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இங்க வந்து ஹிரண்யாக்ஷன் என்ன பண்றான்னா, அவனோட அரக்கன் தானே இல்லையா, அவனுடைய மாயெல்லாம் பிரயோகிக்க தொடங்குறானா. இப்ப என்ன மாயை பிரயோகிச்சுட்டு வந்தானா, திடீர்னு மறைஞ்சு போய் எங்க இருந்தோ குத்துற மாதிரி, இப்போ இவர் வந்து இவர் தேடிட்டு இருக்க மாதிரி எங்கேயோ மறைஞ்சிருக்கிற மாதிரி, அதுதான் அவருடைய மாயை. அப்போ பகவானே ஒரு மாயாவி, அந்த மாயைக்கு முன்னாலே இவனுடைய மாயை ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அப்போ முஷ்டியினால குத்திண்டம் சமாருஷ்டோ முஷ்டியா சகலு விதித்தக துவாம் சமதனோத்து. அதான் பகவானுடைய மாயைக்கு முன்னால கலன் மாயேங்கிறார். இது என்ன அர்த்தம்னா, பகவான் மாயைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். சரி, அவரும் ஒரு மாயாவிதான். இந்த மாயெல்லாம் அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது, அதுதான் அர்த்தம் அதுக்கு. கலன் மாயே மாயா துவயி, உங்களுடைய மாயையோ இந்த இதுக்கெல்லாம்
சம்பந்தமே கிடையாது அவருக்கு. அதாவது இவன் பண்றதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ கலன் மாயே மாயா துவைக்கில ஜெகன் மோகனகரி. இவன் இந்த மாயெல்லாம் காட்டும் பொழுது ஜகத்தில் உள்ளவாளுக்குத்தான் மோகிச்சு போயிடுவாளே ஒழிய பகவானுக்கு இதை பத்தி கவலையே இல்லை. ஏன்னா அவர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதான் கலன் மாயே துவைங்கிறார். ஸோ பகவான் இந்த மாயைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனால அவருக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா ஜெகன் மோக நகரிங்கிறார். என்னத்தினால இந்த ஜகத்துல உள்ளவாள்லாம் மோகிச்சு போயிடுவா, பயந்துப்பா இல்லையா. திடீர்னு எங்கேயோ மறைஞ்சு போயிடுறான், திடீர்னு எங்க இருந்தோ வந்து குத்துறான். இந்த மாதிரிலாம் எல்லாரும் பார்த்துன்னு இருக்கா, அத்தனை பேரும் பார்த்துன்னு இருக்கா. இப்போ பார்த்துன்னு இருக்கிறவாளுக்கு தான் அது மோகிச்சு போயிடுவாளே ஒழிய பகவானுக்கு இதை பத்தி அவருக்கு அது சம்பந்தமே இல்லாததுனால அவருக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்றாரு. இப்போ ஓவரால் இந்த இதுல பார்த்தேன்னா அவர் தன்னுடைய சக்கரத்தை கையில் எடுக்கிறது, இவன் தைத்தியன் அதாவது ஹிரண்யாக்ஷன் அந்த சூலத்தை எடுத்துக்கிறது. அது என்ன அதை பற்றிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். சூலத்தில் எடுத்துனோடனே அந்த சக்கரத்தினால அந்த சூலத்தை முறிச்சுடுறார் பகவான். ஸோ சூலமும் கீழே விழுந்துடுறது. அது விழுந்த உடனே இவன் என்ன பண்றான்னா தன்னுடைய 2 பேர் முஷ்டியினால சண்டை போட்டுப்பா, இல்லை இவன் குத்துறது அவன் குத்துறது. அப்ப அந்த சமயத்துல ஹிரண்யாக்ஷன் தன்னுடைய மாயெல்லாம் பிரயோகிக்கிறானா. ஆனா அவன் பிரயோகிக்கிற அந்த மாயெல்லாம் எப்படி என்னன்னா ஜெகன்மோக நகரி, இந்த உலகத்தில் உள்ளவாளை தான் மோகிக்க செய்யுமே ஒழிய பகவான் இந்த மாயைக்கெல்லாம் அப்பால் பட்டவர். அதனால அவருக்கு இதை பத்தி அவருக்கு இதுக்கு ஒரு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி இந்த சண்டை போயிட்டு இருக்கு. இப்படி இப்போ அடுத்த ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்ப்போம்னா பவச்சக்ர ஜோதிஷி கணலவனிபாத்தேன விதுதே ததோ மாயா சக்ரே விதத கனரோஷாந்த மனசோ கரிஷ்டாபிமுஷ்டி பிரகிருதி அபிக்னந்தமசுரம் கராக்ரேண ஸ்வேன ஸ்ரவண பதமூலே நிரவதி. இப்போ இந்த படத்துல நீங்க பார்க்கலாம் இந்த பகவானுடைய சைசியம், அதுக்கு எதற்கு அந்த ஹிரண்யாக்ஷன் வரண்டு முஷ்டியினால யுத்தம் பண்றது. இப்போ இவன் இந்த பவச்சக்கர ஜோதி பகவானுடைய அந்த சக்கராயுதம் கையில வச்சுருக்காரு இல்லையா, அதுல இருந்து வர அந்த ஜோதி, ஏன்னா சக்கரத்துல எத்தனை முனைகள் இருக்கு இல்லையா, ஆரங்கள் முனைகள் எல்லாம் நிறைய உண்டு, அது அப்படியே சுத்திக்கிண்டே இருக்கும். அப்போ ஜோதிகி அதுல இருந்து ஒரு கணம் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சின்ன ஒரு பொரிய தான் நேவராராம். அது அத்தனை பொரியும் வந்தானா உலகமே அழிஞ்சு போயிடும். அப்போ ஒரு சின்ன அதான் கண லவ நிபாத்தேன, லவ கண லவ ஒரு திரிப்சம்னு சொல்றோம் இல்லையா, ஒரு சின்ன அளவுக்கு அந்த மாயை பிரயோகிக்கிறார் பகவான். ஒரு சின்ன அளவுக்கு தான் அந்த ஒளி அந்த ஜோதி வரதாது. அதுவே நிபாத்தேன விஜுத்தே, அதுவே இவருடைய மாயையெல்லாம் தொலைச்சு விடுறான். ஏன்னா அப்படி ஒரு வெளிச்சம் அந்த சக்கரத்துக்கு. ஸோ இவன் எங்க இருந்தாலும் அது பளிச்சுன்னு வெளிச்சம் போட்டு காட்டி விடுவாங்க. இது இவருடைய மாயெல்லாம் முன்னால ஒரு கணக்கிலேயே எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா அந்த கண லவங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு ஒளியே, அந்த ஒளிக்கு முன்னால இவனுடைய மாயெல்லாம் தொலைஞ்சு போயிடுறதுங்கிறார். விதுத்தேன தொலைஞ்சு போயிடுறது, அவனுடைய மாயெல்லாம் காணாமக்கே போயிடுறது. அவர் ததோ மாயா சக்கர விதத கன ரோஷாந்த மனசம். அப்போ இவனுடைய இதுக்கெல்லாம் கண்டுக்காதிக்கு அவர் பாட்டுக்கு இருக்குந்தோன்னா இவருக்கு இன்னமும் கோபம் அதிகமாறுது இவனுக்கு. ஸோ கன ரோஷாந்த பயங்கர கோபம் வருதான் ஹிரண்யாக்ஷனுக்கு. கன ரோஷாந்த மனசுல அவனுக்கு அதிகமாக கோபம் வருது. அப்போ என்ன பண்றான்னா கரிஷ்டாபிகி முஷ்டி பிரகிருத்திபி அபிக்னந்த மசுரம். அப்போ இவர் என்ன பண்றாருன்னா இந்த முஷ்டியானாலும் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கா இல்லையா, கரிஷ்டாபிகி நல்ல பலத்தோட, முஷ்டிஹி பிரகிருத்திபி அபிக்னந்தம் அசுரம். இவர் பகவான் என்ன பண்றாருன்னா ரொம்ப பலத்தோட அந்த முஷ்டியினால அடிக்கிறாராம். இப்போ ஆயுதங்கள் எதுவுமே இல்லை. ஸோ முஷ்டிஹி பிரகிருதிபிகி அபிக்னந்தம் அசுரம் கராக்ரேண ஸ்வேன, கர அக்ரேண, இந்த ஏதோ தன்னுடைய அவருடைய கையை பாருங்க, ரொம்ப அழகா டிசைன் பண்ணிக்க கற்பகம். இங்க அந்த கையின அந்த முஷ்டியை நீங்க பார்க்கலாம். கராக்ரண முஷ்டியினுடைய அந்த நுனை, கராக்ரேண ஸ்வேன தன்னுடைய அந்த கரத்தினுடைய அந்த நுனியினால ஸ்ரவணபத மூலே, ஸ்ரவணபதம் அதாவது காதுக்கு கீழே, ஸ்ரவணபத மூலே காதினுடைய மூலம்னா அந்த ரூட்டு கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா, ஸ்ரவணபத மூலே நிரவதிகி ஒரு அட்டி கொடுக்குறாராம். கொடுத்த உடனே அவர் அபிக்னந்தன்னா அது ஒரு பலமா ஒரு அட்டி கொடுத்த உடனே அவர் நிரவதிகி
அப்படியே அவனை வதம் பண்ணி அவன் கீழே விழுந்து விடுவான். இப்போ நீங்க பார்க்கலாம், இப்போ இந்த காதுக்கு கீழே கீழ்ப்பகுதியை அதான் சிரவண பத மூலம். சிரவணன்னா கேட்கறோம் இல்லையா காது. ஸோ அந்த காது பகுதிக்கு கீழே தன்னுடைய கரத்தினுடைய நுனியால தான் அவர் அடிக்கிறார். அவர் அவ்வளோ பலம் இவருக்கு. அதுக்கு முன்னால் அவனால நிற்க முடியாது. இப்போ வேற ஆயுதங்கள் எதுவுமே இல்லை. அதால ஒரு குத்து விட்ட உடனே அவன் வந்து உடனே நிரவதிகி அங்கேயே விழுந்து செத்து போயிடுவன் ஹிரண்யாக்ஷன். இப்போ நீங்க பார்க்கலாம் இந்த படத்துல அப்படியே கீழே விழுந்திருக்கான் ஹிரண்யாக்ஷன். இப்போ வந்து இதை நமக்கு எப்படி காதுக்கு கீழே நீங்க படிச்சிருக்கலாம். சிலப்போ இந்த கண்ணெல்லாம் வச்சுன்னு இங்கே வச்சுன்னு ஷூட் பண்ணிப்பா உடனே அது வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல இருக்கிற ஸ்கல், இந்த மண்டையோடு சொல்றோம் இல்லையா, இந்த மண்டையோடு வந்து ரொம்பவுமே நல்ல பலமா இருக்கக்கூடியது. அத்தனை வேகம் அதெல்லாம் உடைக்கவே முடியாது. ரொம்ப ப்ரொடெக்டடா இருக்கும் நம்மளுடைய சிரஸ்ல. ஆனா இந்த காது பகுதிக்கு வர ஸ்கல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மெல்லிசா இருக்கும். என்னத்தினால அது மெல்லிசா இருக்குன்னா இந்த டிஃப்ரெண்ட் மூமெண்ட்ஸ் இல்லை நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஸோ இந்த ஸ்கல்லில் இந்த போர்ஷன் வந்து ரொம்ப தின்னா இருக்கும். அப்போ அந்த போர்ஷன்ல அப்படி பலமா அடிச்சா என்ன ஆகும்னா கதி கலங்கி போயிடுமா. இப்போ யாரும் காதில் நீங்க அடிச்சோன்னா அவளை பொறி கலங்கி போயிடும். அவளுக்கு ஒரு நிமிஷத்துக்கு கண்ணே தெரியாது, அப்படியே தலை சுத்தி கீழே விழுந்துடுவா. இந்த அடி ரொம்பவுமே பலமா பட்டது என்னன்னா அது வந்து ஹெமரேஜில் போய் கொண்டு விட்டுடும். அது ரத்தம் எல்லாம் அப்படியே உறைஞ்சு போயிடும். அப்படியே இட் கேன் லீட் டு டெத். ஏன்னா இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். காது கேட்காதுக்கு ஆகிடும். அந்த மாதிரி அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் எத்தனை பலமா அதை காதுக்கடியில் அடிக்கிறோன்னுட்டு. அதாவது அந்த கன் பாயிண்ட் வச்சு அடிக்கும்பொழுது அவன் அமீட்டாக செத்து போய்டுறான் அந்த இடத்துல வச்சு. ஸோ அது வந்து நீங்கள் சயின்டிஃபிக்காகவும் ரொம்ப கரெக்ட் பாருங்க. அந்த காலத்திலே என்னெல்லாம் தெரிஞ்சு என்னெல்லாம் இருக்கு நம்ம அந்த சயின்டிஃபிக்காக படிக்கலை. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த காலத்துல எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குங்கிறது நமக்கு இந்த படிக்கும் பொழுதுதான் நமக்கு இதெல்லாம் புரிபடுறது. அப்போ அதுதான் இந்த சிரவண பத மூலே நிரவதிகி. அது கீழே அவருக்கு அந்த அடிச்ச உடனே என்னாச்சுன்னா அப்படியே அவன் கீழே விழுந்து விடுறான் அந்த அசுரன். அப்போ இந்த ஓவரால் இந்த ஸ்லோகத்துல நீங்க பார்த்தேன்னா அந்த ஒரு பொறியினால இவனுடைய மாயெல்லாம் அப்படியே தொலைஞ்சு போயிடுறான். அந்த ஹிரண்யாக்ஷனுடைய மாயெல்லாம் போயிடுறது. அப்போ அவனுடைய இன்னமும் அவனுக்கு ஆங்காரம். அப்போ அந்த முஷ்டியில பலமா 2 பேருக்கு சண்டை போடும்போது இவர் என்ன பண்றான்னா எவ்வளவு நேரத்துக்கு தான் போட்டு இருக்கிறது இல்லையா, இந்த மாதிரி சந்தியாகத்துக்கு முன்னாலே அவன் வதம் பண்ணி ஆகணும். இப்போ கடைசியா அவர் என்ன பண்றாங்கன்னா காதுக்கு அடியில தன்னுடைய கை நுனியினால ஒரு அடி போடுறான். போட்ட உடனே பலமா அடிச்ச உடனே அவன் வந்து நிரவதிகி கீழே விழுந்து விடுறான் அந்த அரக்கன். அப்போ அந்த சமயத்துல ஸ்லோகம் 8ல என்ன சொல்றான்னா மகாகாயக சோயம் तव कर सरोज प्रमतितो गलत्रक्तो वक्त्रात् अपतत ऋषिभिः श्लाघितः दीये तदा त्वामुद्दाम प्रमदभर विद्योति हृदया मुनीन्द्रा सान्द्राभिः स्तुतिभिः अनुवन् अध्वरतनो महाकायः. இப்போ காயகன்னா தேகம். இப்போ அசுரர்களுக்கு எப்படின்னா அவள் இறந்து போனான்னா அவளுடைய இன்னும் தேகம் அவளுடைய ஆக்சுவல் பாடியோடைய சைஸ் அப்படியே வெளியில தெரிய தொடங்கிவிடும். இப்போ மகா காயக பெரிய உடம்பு. மகா காயக ச அயம் அதாவது பகவான் இப்போ காது கடியில அடிச்சிருக்காரு இல்லையா, தவ கர சரோஜ பிரபதித்தோங்கிறார். அவர் கரம் வந்து அவ்வளவு மென்மையானதான், தாமரையாட்ட மென்மையான. அவனை சும்மா தடவி கொடுத்தாரு அவ்வளவுதான். ஏன்னா அவன் குழந்தை மாதிரி அவருக்கு. அதுலயே அவன் கீழே விழுந்து செத்து போயாச்சு இல்லையா. கர சரோஜ பிரமதித்தக அந்த பட்ட உடனே கலத் ரக்தோ ரத்தம் வழியறதான். நீங்க பார்க்கலாம் எப்படி ரத்தம் வழியறது. கலத் ரக்தோ வக்ராத்து முகத்திலேருந்து அப்படியே ரத்தம் பீரிட்டு வரதான். கலத் ரக்தோ வக்ராத்து அபதத கீழே விழுந்துடுறான் அவன். ஸ்லாகித ஹதிஹி. அப்போ இவனுடைய பகவானுடைய கையால அடிபட்டு செத்து போயிருக்கான் இல்லையா அவன். எல்லாம் இது பண்ணாலும் அவர் முதற்கு கொட்டு பண்ண பகவானால அவன் கொல்லப்பட்டிருக்கான். அப்போ அது நிஜமாவே அது ஒரு நல்ல ஒரு மரணம் அவனுக்கு. ஸோ அது ஒரு புகழ எல்லாருமே முனிவர்கள் எல்லாம் புகழறாளாம். ஏன்னா இதில் எல்லாரும் இது பகவானுடைய கையில் இந்த மரணம் சம்பவிக்கணும், அவருடைய அனுகிரகம் வேணும்னுட்டு முனிவர்கள் எல்லாம் தவம் இருக்கா. ஆனா இவனுக்கு எவ்வளவு ஈஸியா கிடைக்கிறது பாருங்க. ஸ்லாகிதக ஹதிஹி ததா துவாம் உத்தாம. அப்போ என்ன இருந்ததுன்னா உத்தாம பிரமதபர வித்யோதி ஹிருதயா முனீந்திராங்கிற
முனிவர்களுக்கெல்லாம் அப்படியே பூரிப்படையறாளாம் அவளுக்கு. இந்த மாதிரி இதை பார்த்த உடனே அவளுக்கு மேல முனிவர்கள் சனகாதிகள் பிரம்மா எல்லா முனிவர்கள் எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு இருக்கா. இவரை உத்தாம பிரமதவர வித்யோதி ஹிருதயா முனீந்திராக, அதாவது பூரிப்படைஞ்ச ஹிருதயங்கள், மனசு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கான் அவளுக்கு. அவளை எப்படி பகவானுடைய இந்த அத்வர தனும் அத்வரன யஜ்ஞம். பகவானோ யஜ்ஞ புருஷன். எப்படின்னா யஜ்ஞத்துக்கு கம்பேர் பண்ணுவோம் நம்ம அடுத்த ஸ்லோகத்துல. யஜ்ஞ புருஷன் அவர் பகவான். அப்போ யஜ்ஞோஹே விஷ்ணுஹு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அப்போ இவரோ யஜ்ஞ புருஷன். அப்போ அத்வர தனுங்கிறார். அந்த யஜ்ஞ புருஷன் இப்போ வராக ரூபத்துல எடுத்துட்டு இருக்கார் அவர். அப்போ அப்பேற்பட்டவரை இவ எல்லாருமே ஸ்துதிக்க தொடங்கி விடுறா. எல்லாருமா இந்த முனிவர்கள் எல்லாம் பூரிப்படைந்து சாந்திராபிகி ஆனந்தமாக ஸ்துதிபிகி ஸ்துதிக்கிறாளாம் பகவான. ஸ்துதிபிகி அனுவன் அத்வர தனும். இந்த யஜ்ஞ புருஷன் இப்போ வராக அவதாரம் எடுத்துட்டு வந்து இந்த யஜ்ஞ புருஷனை இவ எல்லாருமா ஸ்துதிக்கிறாளாம். அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. பார்க்கலாம் நீங்க எப்படி மெஜஸ்டிக்கா நின்றுட்டு இருக்கா, இவன் கீழே விழுந்து கிடக்கான், சுத்தி முனிவர்கள் எல்லாரும் ரொம்ப பூரிப்படைஞ்சு பகவானை ஸ்துதிக்கிறாளாம் எல்லாரும். அதை நம்ம இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த அத்வர தனும்னா தேகம், அத்வர அந்த யஜ்ஞ தேகம், யஜ்ஞ புருஷன் பகவான். அந்த யஜ்ஞ புருஷனை எப்படி கம்பேர் பண்ணியிருக்கார், அது பாகவதத்திலையும் இருக்கு. இவர் சுருக்கமாக ஸ்ரீமன் பட்டத்திரி சொல்லியிருக்கார் ஸ்லோகம் 9ல. त्वचिञ्चन्दो रोमः अपि कुशगण सक्षुषि धृतं घृतं चतुर्होतारोङ्ग्रौ सृगपि मदने चोदरयिडा ग्रहा जिह्वायां ते परपुरुषकर्णे च चमसा विभो सोमो वीर्यं वरदगळदेषु उपसदः வரதகளதேஷ அபி உபசதக அப்படி பிரிச்சுக்கணும். சரி, இப்போ இந்த ஸ்லோகத்தை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். இந்த சமயம் யஜ்ஞ புருஷனுக்கு கம்பேர் பண்ணியிருக்கு இந்த ஸ்லோகத்துல. இப்போ முதல் லைன்ல பட்டத்திரி என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே 3வது ஸ்கந்தத்துல 13வது அத்தியாயத்துல 35, 36, 37, 38 படிச்சுட்டே போகும்போது இது எல்லாம் விவரமா அதுல இருக்கும். ஆனா அது ரொம்ப அழகா இந்த 4 லைன்ல ஸ்ரீமன் பட்டத்திரி எழுதியிருக்கார். அதுல இந்த கம்பேரிசன்ஸ் அவர் கொடுத்த அந்த கம்பேரிசன்ஸ் முழுக்க நாங்க அது பிக்சரைஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. கற்பகம் ரொம்ப அழகா பண்ணியிருக்க. ஸோ இது எல்லா விவரங்களையும் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி கம்பேரிசன் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கணும். இப்போ அத்வரதனம்னுட்டு நம்ம ப்ரீவியஸ் ஸ்லோகத்துல பார்த்தோம். அவருடைய இந்த யஜ்ஞம் உருவம் இல்லையா, யஜ்ஞ புருஷன் பகவான். அதான் அந்த யஜ்ஞ புருஷனை இப்போ அவளை ஸ்துதிக்கிறான் இல்லையா. அப்போ இங்க இப்போ எந்த உருவம் எடுத்திருக்கார் அவர்? வராக உருவத்தை எடுத்துட்டு இருக்கார். ஸோ யஜ்ஞ வராக மூர்த்தியா இருக்கார் அவர். அப்போ அது என்னவா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. எப்படி அவர் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு வராகம் இல்லையா, ஒரு நீச்சமான ஒரு பிறவி பன்றி. ஸோ அதுக்கும் யஜ்ஞ புருஷனுக்கு என்ன சம்பந்தம் இல்லையா. இப்போ அதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். நம்ம என்ன சொன்னா, துவக்குன்னா தோல். இந்த வராகத்தினுடைய தோல், இந்த ஸ்கின்னு சொல்றோம் இல்லையா, அதை துவக்கு. அது சந்தஸ்ன்னு சொல்றாரு. இப்போ அந்த சந்தஸ்ங்கிறது என்னன்னா சமஸ்கிருதத்துல அதை மீட்டர்ஸ், அளவுகோல்னு சொல்லுவா. இங்க வேதம் படிச்ச வாழ்க்கெல்லாம் நல்லா தெரியும். இந்த சந்தஸ் என்னன்னா அளவுகோல்னு சொல்லுவா. இப்போ இது இந்த அளவுகோல்ங்கிறது என்னன்னா அதுதான் சந்தஸ்ங்கிறது. இதெல்லாம் வேத அங்கங்கள், வேதாங்கம்னு சொல்லுவா. அங்கங்கள், வேதத்தினுடைய அங்கங்கள் ஆகும் இது. இப்போ அந்த வேதங்கள்ல இங்க நாங்க எடுத்திருக்கோம் இந்த காயத்ரி. இந்த காயத்ரி என்னன்னா அதுல எப்படி இந்த அங்கங்கள் எப்படி இருக்குன்னா, அதுல 3 பாதங்கள், அது 8 சிலபல்ஸ்ன்னு சொல்லுவேன். சிலபல்ஸ் என்னன்னா ஒரு வேர்டு இல்லாட்டா ஒரு அதனுடைய பிட்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். அக்ஷரங்கள்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் சிலபல்ஸ் தான். அப்போ அது எல்லாமே நீங்க பேர் 8, 3, 24. ஸோ 24 சிலபல்ஸ் இருக்கும் காயத்ரி. இப்போ உஷ்ணிக்குன்னா அதுல 4 பாதங்கள். இது நான் காயத்ரி மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், அந்த சந்தஸ் எப்படி இருக்குன்னு சொல்றேன். இப்போ உஷ்ணிக்னு சொல்லும்பொழுது அது 4 பாதங்கள்.
7 சிலபல்ஸ் இருக்கும். இப்போ டோட்டலாக அதில் 28 இருக்கும். அதே மாதிரி அனுஷ்டூப்னா 4 8 32, பிருகத்தின்னா 4 9 36. பிருகத்தினா பெருசாகிட்டே போகிறது பாருங்க பிருகத்தி. ஸோ 4 பாதங்களும் 9 சிலபல்ஸும் இருக்கும். அதே மாதிரி பங்கினா 4 பாதங்கள் 10 சிலபல்ஸ் இருக்கும். அதே மாதிரி திருஷ்டோப்பு அவர் ஜெகதி அதில் வந்து 12 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும். சி இட்ஸ் வெரி சிமிலர் டு வந்து மியூசிக் படிச்ச வாழ்க்கைலாம் தெரியும். தியரி படிச்சிருப்பேன். தியரி படிச்ச வாழ்க்கை தான் தெரியும். சும்மா பாட்டு கற்றுனா மட்டும் போகாது. தியரி அதுவும் படி. அதே மாதிரி வேதம் சொன்ன தெரிஞ்சால் மட்டும் போகாது. இந்த வேதத்தெல்லாம் நம்ம படிக்கணும்னா அந்த வேத பாடசாலைக்கோ இல்லாட்ட வேதம் நல்லா தெரிஞ்ச வாழ்க்கையோ தான் நம்ம கற்றுக்கணும். அப்போ தான் நமக்கு இதெல்லாம் நமக்கு புரியும். எனக்கும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த காயத்ரி மட்டும் என்ன பார்க்குறோம் நம்ம இப்போ இந்த காயத்ரி ஸ்லோகம் என்னன்னு நம்ம தெரியும். ஓம் பூர் புவஸ்வஹ தஸ்ஸ விதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். இப்போ இது ஓம் எடுத்துங்கோ. பூர் புவஸ்வஹ ஒரு லைன், தத்ஸ விதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி 2, தியோ யோன பிரச்சோதயாத் 3 பாதங்கள். ஸோ அதுதான் 3 பாதங்கள்னு எழுதுறான். இதெல்லாம் இந்த அளவுகோல். ஸோ இந்த அளவுகோலில் அந்த மந்திரங்களில் அந்த மந்திரங்களுடைய அந்த அக்ஷரங்கள் எல்லாம் அதில் அடங்கணும். இப்போ பாட்டு அதே மாதிரி தான். இந்த ரூபக தாளம்னா 3 பீட் இருக்கு இல்லையா? அப்போ அந்த 3 பீட்டுக்குள்ள அந்த பாட்டுடைய என்னெல்லாம் வேர்ட்ஸ் இருக்கோ அது அடங்கணும். இப்போ ஆதி தாளம்னா 8. ஸோ அந்த 8க்குள்ள அந்த பாட்டு எல்லாமே வந்தாகணும். அதே மாதிரி தான் அது பாட்டு. இந்த வேதத்துடைய அங்கங்கள் எல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் மியூசிக்கும் எழுதப்பட்டிருக்கு. சும்மா இஷ்டத்துக்கு எழுதுறதில்ல. பாட்டு இந்த கவிதைகள் எல்லாம் எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்மேட் உண்டு. அந்த ஃபார்மேட் தான் இப்படி வேதாங்கம்னு சொல்றாங்க. அப்போ அந்த காயத்ரியில வந்து 3 பாதங்கள், அதாவது பூர் புவஸ்வஹ தஸ்ஸ விதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத், இப்படி 3 பாதங்கள். இந்த 3 பாதங்கள்ல வந்து 8 சிலபல்ஸ் இருக்கு. இந்த 8 சிலபல்ஸ்ங்கிறது அக்ஷரங்கள். அதாவது தத்ஸ விதுர்வரேண்யம் கவுண்ட் பண்ணிட்டே வரணும். அப்போ அது 4 4 எல்லாமே 8 அக்ஷரங்கள் வரும். இதில் 8 வேர்ட்ஸ் வரும் இதில். அப்போ அந்த 8 3 எல்லாமே டோட்டலாக நீங்கள் கவுண்ட் பண்ணீங்கன்னா 20 வந்திருக்கும். அது நீங்களே கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்கெல்லாம் டைமில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒன்றொன்னே பிரித்து சொல்லிட்டு இருந்தேன்னா டைம் எடுக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் கூட்டும்பொழுது அதில் வந்து 24 சிலபல்ஸ் வரும் காயத்ரியில். இந்த சிலபல்ஸ் இப்போ வந்து உச்சாரணத்தில் நீங்கள் பார்த்து என்னன்னா அதுவும் வேதம் படிச்ச வழக்கெல்லாம் நல்லா தெரியும். இது படிக்கிற மாதிரி தான் படிக்கணும். இந்த தத்ஸ் அந்த சாங்கிறதுக்கு மேலே ஒரு கோடு, சில அக்ஷரத்துக்கு கீழே ஒரு கோடு, சில அக்ஷரத்துக்கு வந்து 2 கோடு, இப்படி இல்லை. சிலத்துல ஒன்றுமே இருக்காது. இப்போ ஒன்றுமே இருக்காது இல்லையா? அது வந்து உதாத்தம்னு சொல்லுவா. எதில் வந்து மேலே கோடு இருக்கோ, இப்போ தத்ஸ அதுக்கு சாக்கு மேலே கோடு இருக்கு, தேவஸ் யாக்கு மேலே கோடு இருக்கு. இந்த மேலே கோடு இருந்தானா அதை வந்து ஸ்வரித்தம்னு சொல்லுவா. அதே மாதிரி கீழே கோடு இருந்தான்னா அனுதாத்தம்னு சொல்லுவா. அதே மாதிரி 2 கோடுகள் இருந்ததுன்னா அதை வந்து தீர்க்க ஸ்வரித்தம்னு சொல்லுவா. இதெல்லாம் வேதம் படிச்ச வாழ்க்கை தான் தெரியுது. எல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு தான் வேதம் படிக்கணும். சும்மா வேதத்தை புஸ்தகத்தையும் மந்திரம் சொல்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அப்போ அதை அந்த 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 மெட்டு நீங்க அதை சொல்லும் பொழுது ஓம் போர் புவ சுவஹ தஸ்ஸ விதுர்வரேண்யம் 2 தடவை சொல்றோம் இல்லையா? அது 2 கோடு. அப்புறம் கீழே வரும்போது அது கீழே உச்சாரணம். தேவஸ்ய தே கீழே ய மேலே. அது மாதிரி எல்லாம் பார்த்துக்கணும். பிரசோதயாத்து தயாத்து யான்னு 2 தடவை. அது வந்து தீர்க்க ஸ்வரித்தம். ஸோ அது மாதிரி நீங்கள் ருத்ரம் இதெல்லாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கணும். எப்படி வாசிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து அத்தியனத்துலாம் வரும். ப்ராக்டிஸ் பண்ணணும். சும்மா ஓவர் நைட்டெல்லாம் நம்ம வந்து வேதம் எல்லாம் இதெல்லாம் படிக்கவே முடியாது. அப்போ நம்ம நினச்சி என்னத்துக்கு இப்போ பாடுபடணும், அது என்னத்துக்கு அப்படி படித்து தெரிஞ்சுக்கணும். அது வந்து எதுக்குமே ஒரு ஃபார்மேட் உண்டு. எப்படி இப்போ பாட்டுகள்லாம் பாடும்பொழுது அது அது சரியா அது மாதிரி பாடினாதான் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு இது மெத்தட் இருக்கு இல்லையா? ஒரு ஃபார்மேட் இருக்கு, ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அது மாதிரி தான் சொல்லணும். நீங்கள் அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சொன்னோன்னா அதனுடைய அர்த்தம் எல்லாமே மாறி போயிடும். ஸோ இதெல்லாம் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டு. வேதம் சொல்லும் பொழுதோ ருத்ரம் சொல்லும் பொழுதோ நம்ம இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் நம்ம சொல்லலாம். இல்லைன்னா படித்து தெரிஞ்சுக்கிறதுல ஒரு இதுவும் கிடையாது, ஆட்சேபனையும் கிடையாது. நம்ம அர்த்தம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், படிக்கலாம், அதில் ஒன்று யாரும் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அதை நம்ம சாண்ட் பண்ணும் பொழுது ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான்
இந்த மாதிரி பிரித்து பிரித்து சொல்கிற 3 பாதங்கள் 8 சிலபல்ஸு. அதில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது, கீழே மேலே இந்த கோடுகள்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும்னு சொல்கிறது. இப்போ இந்த தோல், இந்த வராகத்தினுடைய தோல் முழுக்க இந்த சந்தஸான், அதாவது மீட்டர்ஸ், டிஃப்ரெண்ட் மீட்டர்ஸ் சொல்கிறோம். இது கர்ஜிக்கும் பொழுது நீங்கள் பாருங்க, இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன். நான் என்ன நினைக்கிறேன்னா, அது கர்ஜனை பண்ணும் பொழுது அந்த தோலில் அந்த வைப்ரேஷன் காணும் இல்லையா? ஸோ அது ஒரு மீட்டர் மாதிரி கரெக்டாக அந்த கோடுகள் கரெக்டாக வரும். எப்படி நம்ம கோவிச்சுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கின்ல அந்த ஸ்கின் மூவ்மெண்ட்டும் இருக்கும். ஸோ மேபி அதனால தானோ என்னமோ அதுதான் சந்தஸ்னுட்டு முதல்ல நம்ம பார்க்குறோம். ஸோ இது அதே மாதிரி தான் மற்றதுல இந்த உஷ்ணிக் அதெல்லாம் அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லணும்ட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ சந்தஸ்ன்னு சொல்றாரு. ஸோ அதுதான் ஒரு அளவுகோல், அதனுடைய தோல் ஒரு அளவுகோலாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த தோல் தான் அதனுடைய அளவுகோல். அடுத்து வந்து என்ன சொல்றாருன்னா, ரோமக அப்படி குஷகணம்னு சொல்றாரு. இந்த குஷங்கிறது ஒரு நாணல் புல்லு. இது அந்த ரோமம், அந்த பிடரி மயிர் பாருங்க, நீங்க பிடரி மயிர் இருக்கு இல்லையா, அந்த முகத்தை சுத்தி அந்த மயிர் குத்திக்கிண்டு நிற்கிறது இல்லையா, அது வந்து சேப்பும் கருப்புமா இருக்கும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இந்த பிடரி மயிர் இருக்கு இல்லையா, அதுதான் குஷகணங்களுக்கு ஒப்பிட்டு சொல்றார். இந்த குஷகணங்கள் அப்போ இந்த சந்தஸ், அந்த சந்தஸ்ங்கிறது வேதத்தினுடைய ஒரு அங்கம் இல்லையா? சந்தஸ்ங்கிறது வேதாங்கத்தில் நம்ம பார்க்குறோம். சந்தஸ் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இட். ஸோ அந்த வேதம் அதுக்கெல்லாம் லாஸ்ட்ல பின்னால வரலாம். இதனோட இந்த மயிர் இருக்கு இல்லையா, அந்த ரோமம், அந்த ரோமங்கள் எல்லாமே குஷகணங்களுக்கு கம்பேர் பண்ணியிருக்கு. இந்த குஷகணங்கள்ங்கிறது நாணல் புல்லு. இந்த நாணல் புல்லை வந்து ஜென்ரலாக அந்த கேஞ்சஸ் பக்கத்துல எல்லாம், கங்கை நதிக்கிட்ட ஓடுறது இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் நிறைய வளர்ந்துருக்குது. டால் கிராஸஸ் இது. அதை வந்து உணர்ந்து தான் தர்பைன்னு சொல்றோம் நம்ம. இந்த தர்பை எல்லாம் யஜ்ஞத்துல உபயோகிப்பாவா இல்லையா? யஜ்ஞத்துல நீங்க பார்த்திருப்பேன், எல்லா விசேஷங்களையும் தர்பையை உபயோகிப்பாவா. ஸோ அந்த குஷகணங்கள் இதனுடைய ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இதுல வந்து மேட் தயாரிப்பா, பாயாட்ட முடைஞ்சு பண்ணுவா. இந்த பாய் மேலே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவா அந்த காலத்துலலாம் முனிவர்கள் எல்லாம். இப்போல்லாம் அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஆர்டிஃபிஷியல் கிராஸ் எல்லாம் பண்ணி அது மேலே உட்காந்துட்டு மெடிடேட் பண்ணுறா. ஸோ அந்த காலத்துலலாம் என்னென்னா இந்த குஷகணங்களை தான் எடுத்துப்பா. கணம்னா கூட்டம். அப்போ இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு அது ஜலத்தில் போட்டு அதை நல்லா ஸ்டிஃப் ஆக்கிடுவா. அதுக்கப்புறம் அதை முடைஞ்சு பாய் நிறைய எல்லாம் பண்ணுவா. இந்த பாய் மாதிரி பண்ணிட்டு அதுக்கு மேலே உட்காந்துட்டு மெடிடேட் பண்ணுவா. இது எப்படி இல்லைன்னா குளிர்காலத்துல வாமா இருக்கும், அதே மாதிரி வேனல் காலத்துல இது வந்து கூலா இருக்கும். ஸோ அவளுக்கு மெடிடேஷன் பண்ணும் பொழுது அவளோட பாடி அதை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா ரொம்ப குளிர்காலத்துல எல்லாம் ரொம்பவுமே கூல்டா இருக்கும் இல்லையா, அதே மாதிரி வேனல் காலத்துல ரொம்ப சூடா இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா இந்த உஷ்ணம், அந்த தடுப்பு, இது எல்லாமே பாடி எஃபெக்ட் பண்ணும், அவளுக்கு கான்சன்ட்ரேஷன் போயிடும். அப்போ அதனால இந்த குஷகணத்தால உண்டாக்கின இந்த பாயில தான் உட்காந்துட்டு மெடிடேட் பண்ணுவாள். ஸோ இந்த குஷகணங்கள் எல்லாம் இந்த பிடரி மயிரா, அந்த வராகத்தினுடைய பிடரி மயிர் வந்து ரோமக அப்படி குஷகணக அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து வேர்ஃபுல்லா பார்த்துட்டு எப்படி கம்பேரிசன் வருது பாருங்க. யஜ்ஞத்துல என்னெல்லாம் நம்ம என்னெல்லாம் உபயோகிக்கிறோமோ, யஜ்ஞத்துல உபயோகிக்கிற எல்லா பொருள்கள், அதே மாதிரி யஜ்ஞம் பண்ணும் பொழுது செய்யக்கூடிய காரியங்கள், இது எல்லாமே அந்த வராகத்துல கொண்டு வந்திருக்கார். ரொம்ப அழகான ஒரு கம்பேரிசன். அதனால்தான் அவருக்கு யஜ்ஞ வராக மூர்த்தின்னு பேரு. அது பின்னால பார்ப்போம் நம்ம. ஸோ ரோவக குஷகணக சக்ஷுஷி கிருத்தம்னு சொல்றார். கிருத்தம்னா நெய். இப்போ நெய் வந்து சக்ஷுஷி, அக்ஷன கண்ணு, அக்ஷன கண்ணு, சக்ஷுஷி அக்ஷுஷி கிருத்தம்னு சொல்றார். அது வந்து நெய்யா. இப்போ நீங்க கண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணெல்லாம் வரும்போது எப்பவுமே மாய்ஸ்சர் இருக்கும், ஜலம் இருக்கும் அதுக்குள்ள. ஸோ அந்த ஜலம் தான் நெய்யா. கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த ஜலம் தான் நெய். ஸோ சக்ஷுஷி கிருதம்னு சொல்றார். ஸோ அந்த நெய்யை வச்சிருக்கோம் பாருங்க. அதுதான் அந்த நெய்யை வந்து நம்ம யஜ்ஞத்திலாம் உபயோகிக்கிறோம் இல்லையா, அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு அந்த இதெல்லாம் கட்டைகள் எல்லாம் போட்டிருப்பா. அப்போ அதில் அது எரிய தொடங்கும், அந்த அக்னி எல்லாம் எரிய தொடங்கும் இதில். ஸோ அதுக்கு நம்ம நெய்யை உபயோகிக்கிறோம் நம்ம. ஸோ அந்த நெய்யை வந்து கண்ணுன்னு சொல்ற, சக்ஷுஷி கிருத்தம்னு சொல்றாரு அவன். அதுக்கப்புறம் சதுர்ஹோத்தார் அங்கிரின்னா பாதம். இப்போ அந்த பாதங்கள் பாருங்க, இந்த பாதங்கள் 4 அதுதான் 4 ரித்விக்குகளாம்.
இந்த 4 ரித்விகளும் கீழே பார்த்தான்னா இந்த யஜ்ய குண்டத்தை சுற்றி 4 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கா இல்லையா, மந்திரம் சொல்லிட்டு 4 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பான். ஸோ இந்த அவளை ரித்விக்குகள்னு சொல்லுவாள். இந்த ரித்விகளுக்கெல்லாம் தனித்தனியாக பிரம்மா ஹோத்தார் மாதிரி பேரெல்லாம் உண்டு. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்ம இப்போ இந்த 4 பேரும் ரித்விக்குகள், பண்டிதர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி வச்சுக்கிறோம். ஸோ அவள் 4 பேர் சுற்றி உட்கார்ந்துன்னு ஹோமகுண்டத்தில் நெய்யெல்லாம் விட்டுட்டு மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாள், ஹோமிச்சுட்டு இருப்பாள். இல்லை அந்த அக்னி இப்படி வளர்ந்துட்டு இருக்கும் இந்த யஜ்ய குண்டத்தில். ஸோ இந்த பன்றியினுடைய இந்த 4 காலு, இந்த 4 காலும் இந்த 4 ரித்விக்குகளாம். இந்த 4 ரித்விக்குகளும் இந்த வராகத்தினுடைய 4 காலு. ஸோ சதுர்ஹோத்தார் அங்கிரவுனா காலு, காலை சொல்லுவாங்க. ஸ்ருக் அப்படி வதனே, ரொம்ப அழகான எடிஷன், இது ரொம்ப அழகா பண்ணியிருக்க கற்பனம். ஸ்ருக்கு ஸ்ருவம், இப்படி ஒரு யஜ்ய பாத்திரம் உண்டு. நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை ஒரு கரண்டி மாதிரி, சமசான்னு சொல்கிறோன்னு கரண்டி மாதிரி. இந்த கரண்டினால தான் நெய்யை எடுத்து அந்த யஜ்ய குண்டத்தில் விடுவாள். இப்போ அதில் 2 டைப் ஆஃப் கரண்டி உண்டு. ஒன்று ஸ்ருக்குன்னு சொல்லுவோம், ஒன்று ஸ்ருவம்னு சொல்லுவாள். இந்த ஸ்ருக்கு ஸ்ருவம் இது ரெண்டையும் அது வதனே, ஸ்ருக் அப்படி வதனே, முகத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கா. முகத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த முகம் பாருங்க, பன்றியினுடைய முகம் அப்படி நீண்டு இருக்கும். அப்போ அது நீள முகம், அந்த ஸ்ருக்கு ஸ்ருவமும் அப்படி நீளக்க இருக்கும். இப்போ ஒன்று இந்த ஸ்ருவம்ங்கிறது அந்த அந்த சைடில் இருக்கிற ஸ்ருவம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அந்த நெய்யை எடுப்போம். நெய்யை எடுத்துவிட்டு இந்த ஸ்ருக்குங்கிறதுல விடுவா. அது விட்டானா அது ட்ராப்பாக அந்த யஜ்ய குண்டத்தில் போய் விழும். அந்த நெய் அந்த யஜ்ய குண்டத்தில் போய் விழும். பூர்ணாகூதின்னு நீங்கள் பார்த்துருப்பீள் யஜ்யத்துல எல்லாம். இந்த பூர்ணாகூதி அப்போ 60வது கல்யாணத்துல எல்லாம் பண்ணுவா, பெரிய பெரிய விசேஷங்கள் எல்லாம் நடக்க முடியல. பூர்ணாகுதி அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்ருக்க இருக்கு இல்லையா, அந்த ஸ்ருக்கை ஹோமகுண்டத்துக்கு நேரம் லாங்காக இருக்கும். அதை எல்லாரும் பிடிச்சிப்பா, ஃபேமிலி பீப்புள் எல்லாரும் பிடிச்சிப்பா. அதில் இந்த ஸ்ருவத்தினால, அந்த சின்ன ஸ்ருவத்தினால அதில் எடுத்து அந்த நெய்யை விடுவா. அப்போ அந்த நெய் கரெக்டாக ட்ராப்பாக அந்த யஜ்ய குண்டத்தில் விழும். ஒட்டுக்கா அட்டு மொத்தமாக கொட்ட மாட்டாது. அழகாக அது ஒவ்வொரு ட்ராப்பாக அதுக்குள்ள மந்திரங்கள் எல்லாம் உண்டு சொல்லிகிட்டே அந்த அக்னி குண்டத்தில் விழும். அப்போது இது பூர்ணாகுதினா அந்த எத்தனை எடுத்துருக்கோமோ அந்த நெய் முழுக்க விட்டுடுவா, பாக்கியெல்லாம் வைக்கப்படாது. அதெல்லாம் நிறைய ரூல்ஸ் எல்லாம் உண்டு யஜ்யம் பண்ணும்பொழுது. இப்போ அதை எடுத்து அப்படியே சுட்டா விட்டு அப்படியே காலி பண்ணிடுவா. ரொம்ப அழகான ஒரு வைபவம் இது. நீங்கள் பார்த்துன்னு 60வது கல்யாணத்துல எல்லாம் அது 80th மேரேஜ் இதெல்லாம் பண்ணுவாவா, பெரிய இந்த பூர்ணாகுதின்னு சொல்லுவா அதை. ஸோ அப்போ தான் இந்த ஸ்ருக்கு ஸ்ருவம் இதெல்லாம் வாத்தியார் கொண்டு வருவார். அப்போ இதெல்லாம் ஒரு மரத்தினால ஒன்று பேம்பூவில் பண்ணுறா ஜென்ரலாக. ஸோ அது அந்த மரத்தினால உண்டானது. அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவகிட்ட தான் இருக்கும், கையில் இருக்கும். அதை தான் யூஸ் பண்ண, ஸ்பூன் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டீலு அது இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டா யஜ்யத்துல எல்லாம். ஸோ அவள் கொண்டு வருவா. அதுலேருந்து தான் அந்த நெய்யை எடுத்து அந்த ஸ்ருக்கில் விடுவா. அது அப்படியே இந்த ஹோமகுண்டத்தில் போய் விழுவது, இந்த யஜ்ய குண்டத்தில் போய் விழும். ஸோ ஸ்ருக் அப்படி வதனம், அந்த வராகத்தினுடைய முகம் பாருங்க நீண்டு இருக்கு இல்லையா, அது ஸ்ருக் அப்பி, அதாவது ஸ்ருக்குக்கும் ஸ்ருவத்துக்கும் கம்பேர் பண்ணி இருக்கு. ஸ்ருக் அப்பி வதனே ச உதர இடாங்கிற. இப்போ இது ஒரு இடாங்கிறது உதரம்னா அதனுடைய வயத்து பகுதி. அதாவது இந்த பிக்சர்ல நீங்க பார்க்கலாம். இப்போ இடா மேல இந்த மேல் டாப் இதில் பார்க்கும்போது இதனோட வயறு, இந்த வராகத்தினுடைய வயறு எத்தனை பெருசா இருக்கு இல்லையா. இப்போ அந்த ஸ்ருக்கு இந்த வழியா அந்த நெய்யை விடுறது அந்த பாத்திரத்துல போய் விழுறது, அதாவது யஜ்ய குண்டத்துல போய் விழும். அப்போ அந்த யஜ்ய குண்டத்துல அந்த யஜ்ய குண்டம் தான் அதனுடைய வயறு மாதிரியா. ஸோ ச சோதர இடா, ச உதர இடாங்கிற பாத்திரம் அதனுடைய வயறு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எவ்வளோ அழகான கம்பேரிசன் போகிறது பாருங்க. அந்த யஜ்யம் ஆஃப்டர் ஆல் ஒரு வராகம், ஒரு பன்றிக்கு இந்த யஜ்ய பாத்திரத்தையும் யஜ்ய கர்மாக்களையும் எவ்வளோ அழகாக கம்பேர் பண்ணியிருக்கு பாருங்க. ஸோ அது உதரம் தான் அதனுடைய இடாங்கிற ஒரு பாத்திரம். அப்புறம் அடுத்து என்ன சொல்றேன்னா, கிரகா ஜிஹ்வாயாம், ஜிஹ்வானா நாக்கு. இந்த நாக்கை பாருங்க, இந்த நாக்கு, இந்த அனிமல்ஸோடைய நாக்கெல்லாம் பார்த்தோன்னா அப்படி சுழண்டு, இப்போ அந்த பூனைக்கு நீங்க பால் வைங்கோ, அது ஒரு சொட்டு கூட அந்த நின்று விடாமல் அழகாக குடிக்கும். அது ஸ்பூனாட்டம் அப்படி நாக்கை சொட்டி நீட்டாக குடிச்சுட்டு போயிடும். அதனோட ப்ராப்பர்ட்டியாக்கும். இந்த மாடு இதுகள் எல்லாமே ஒன்றுமே கீழே கொட்டி சிந்தி ஒன்றும் பண்ணாது. இப்போ நம்ம குடிக்கும்போது நம்மளோட நாக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதனுடைய நாக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது நம்ம பயாலஜியில் படிச்சிருந்தா தான் நமக்கு தெரியும்.
ஸோ அதுவும் ஒரு பாத்திரம் மாதிரியா. அதுதான் கிருஹா ஜிஹ்வாயகன், ஜிஹ்வாங்கிறாரு. ஜிஹ்வான அந்த நாக்கு பகுதி. ஸோ நாக்கு கூட நம்ம யஜ்ஞ பாத்திரத்தில் இருக்கிற ஒரு பாத்திரம் மாதிரியா அது. ஸோ கிருஹா ஜிஹ்வாயாம் தே தங்களுடைய பரமபுருஷ பார்த்துட்டு பட்டத்தில் சொல்றார், ஹே பரமபுருஷ, இந்த மாதிரி வராகத்தில் அவர் வராக உருவத்துல எல்லாம் வந்திருக்கார் அவர். ஸோ இது எவ்வளோ அழகான கம்பேரிசன் போகிறது பாருங்க. தே பரபுருஷ. அடுத்து என்ன சொல்றாரு, இன்னமும் நிறைய இருக்குது, கொஞ்சம்தான் பட்டத்தில் இதில் எழுதியிருக்காருங்க. கர்ணேச்ச சமசாங்கிறார். காது ரெண்டையும் பாருங்க. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 காது. இந்த காதுடைய காது நீங்கள் அந்த காது இந்த அந்த மெயின் பிக்சரில் பார்த்தா 2 காது நம்ம பார்க்குறோம். துடுத்தின்னு 2 காது நிற்கிறது. இந்த காதினுடைய இந்த க்ளோஸ் பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கப்பு மாதிரியே இருக்கு பாருங்க. ஸோ அது வந்து கர்ணேச்ச சமசாகாங்கிறார். அப்போ அந்த ஒரு கப்பு மாதிரி உள்ள ஒரு பாத்திரம் அது. இப்போ ஜென்ரலாக என்னன்னா இதில் இந்த அமிர்தத்தை வந்து விடுவா, சோமரசம்னு சொல்லுவா, பகவானுடைய வீரியம் அது. ஸோ அந்த சோமரசத்துக்கு உள்ளது சரியா கப்பு மாதிரியே இருக்கு பாருங்க அந்த காது ரெண்டும். ஸோ அந்த காது ரெண்டையும் கர்ணேச்ச சமசா, சமசான ஸ்பூன்னு சொல்லிக்கலாம் நம்ம, இல்லாட்டா ஒரு கண்டெய்னர், ஒரு யஜ்ஞ பாத்திரம் அதுவும். ஸோ சமசே கர்ணேச்ச சமசாக விபோ. குருவாயூரப்பன் பார்த்து பட்டத்தில் சொல்றார், சோமோ வீரியம்ங்கிறார். பகவானுடைய இந்த வீரியம், செமினல் ஃப்ளூயிட் சொல்றோம் இல்லையா, அதுதான் சோமரசம்னு சொல்லுவா. ஸோ அந்த சோமரசத்துக்கு தான் இந்த காது ரெண்டும், அது காதில் விடுவாது. ஸோ அது சோமோ வீரியம் வரத. ஸோ பகவான் எப்படிலாம் சொல்றார் நம்ம ஸ்ரீமன் பட்டத்திரி. பரபுருஷ சொல்றார், விபோங்கிறார். அடுத்து வரத, வரத்தையெல்லாம் கொடுப்பறான் பகவான். அப்பேற்பட்டவர் என்னத்தினால இப்படி சொல்றாருன்னா, பகவான் நம்ம வந்து ஒரு யஜ்ஞம் பண்ணும் பொழுது ஒரு சங்கல்பம் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு நாட்டில் மழை பெய்யணும், நாடு சுபிக்ஷமா இருக்கணும், ஜனங்கள் எல்லாம் சுபிக்ஷம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேருண்டு. யாகம் நிறைய யாகங்கள் உண்டு. சத்திரயாகம், புத்திரகாமேஷ்டி யாகம், இந்த மாதிரி நம்ம இஷ்டப்பட்டத்தை சங்கல்பம் பண்ணிட்டு அந்த யஜ்ஞம் பண்ணப்படுறது. ஸோ அதுதான். அடுத்து கலதேஷே அப்படி உபசதகன்னு சொல்றார். கலதேசம் கழுத்து பகுதி பாருங்க, உபசத நெக்குன்னு எழுதியிருக்கோம். இந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் இந்த இந்த மந்திரங்கள் சொல்லுவாங்க. இப்போ அது ஜென்ரலாக அந்த பிரவர்க்கம் எல்லாம் முடிஞ்ச பின்ன லாஸ்ட்ல வந்து இந்த மந்திரங்கள் உச்சாரணம் எல்லாம் உண்டு. ஸோ இந்த மந்திரங்கள் சொல்றது வந்து இந்த ஜென்ரலாக அந்த நெக்கு இல்லையா, நெக்கில் தானே நமக்கு அந்த சுவாச குழாயெல்லாம் போகிறது. இப்போ அந்த சுவாச குழாய் வழியாக தான் அந்த சவுண்டு வருது. ஸோ அது இந்த கர்ஜனைக்கெல்லாம் அந்த சவுண்டெல்லாம் அது வழியாக தானே வரும். பகவான் கர்ஜிக்கிறார் இல்லையா. ஸோ அதெல்லாம் மந்திரங்களாகவும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ கலதேஷேப்ய உபசதக, கலதேஷே அப்படி கலதேசக அப்படி உபசதக. உபசதகன்னா இந்த மந்திரங்களாக்கும் அதெல்லாம். ஸோ அதை இஷ்டிக்குள்ள மந்திரங்கள் அது என்ன இஷ்டப்பட்டு அந்த யஜ்ஞம் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மந்திரங்கள் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் புத்திரகாமேஷ்டி யஜ்ஞம் உண்டு, குழந்தை உறக்கணும், அதான் புத்திரகாமேஷ்டி யஜ்ஞம். அது மாதிரி எத்தனையோ மழை பெய்யணும்னுட்டு, நாடு சுபிக்ஷமா இருக்கணும்னுட்டு, தனதானியங்கள் எல்லாம் வேணும், இந்த மாதிரி நிறைய இதை பேஸ் பண்ணி இந்த யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ணுவாள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மந்திரங்களும் இருக்கும். ஸோ அப்படியாக இது இவ்வளவு விஷயங்கள்ல இந்த 4 லைன்ல சொல்லியிருக்கார் பாருங்க. அப்போ இதுல ஓவரால் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வராகம், அப்புறம் அத்வர தனு, பகவான் யஜ்ஞ புருஷன். அந்த யஜ்ஞ புருஷன் இப்போ வராக ரூபத்தை எடுத்துட்டு இருக்கார் அவர். அப்போ அதனாலதான் அவரை வந்து யஜ்ஞ வராக மூர்த்தின்னு சொல்றாரு. யஜ்ஞ பூவராக மூர்த்தின்னு சொல்லுவார், பூவராகம். ஸோ யஜ்ஞ பூமியை எடுத்துட்டு வர்றாரு இல்லையா, பூவராக மூர்த்தி அப்படின்னு சொல்லுவார். ஸோ யஜ்ஞ வராக மூர்த்தின்ட்டு பகவான் சொல்றோம் நம்ம. ஸோ ரொம்ப அழகான ஒரு கம்பேரிசன் இது. ஆஃப்டர் ஆல் ஒரு வராகம் இல்லையா, அதுல போயிட்டு அதனுடைய பார்ட்ஸ் எல்லாம் அந்த யஜ்ஞத்துக்கு யஜ்ஞ பாத்திர யஜ்ஞ பொருட்களாகவும் அந்த கர்மா அது எல்லாம் கூட அதெல்லாம் பாகவதத்துல இன்னும் நிறைய இருக்கு. இது கொஞ்சத்தை மட்டும் ஸ்ரீமன் பட்டத்தில் எழுதி சுருக்கமா இந்த 4 லைன்ல அவர் சொல்லியிருக்கார். இப்போ வந்து பகவத்கீதையில கூட நம்ம அந்த ஏற்கனவே நான் நிறைய தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 4ஆம் இதில் இல்லையா, சாப்டர் 4 பாருங்க, 4ல 24 ஸ்லோகம், 4ஆம் சாப்டர்ல 24 ஸ்லோகம் 24 எடுத்துட்டேன்னா, பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவேர் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவேர் பிரம்மாக்னோ பிராமணாமுதோ பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா.
இந்த ஸ்லோகத்தை நீங்கள் எப்பவுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 4/24, 4th சாப்டர்ல 24th ஸ்லோகம் இது. இதுல வந்து நம்ம வந்து வேள்வியில நம்ம என்னெல்லாம் உபயோகிக்கிறோமோ, என்ன பாத்திரங்கள், அந்த பாத்திரங்கள் எல்லாம் அது யஜ்ஞத்துல உபயோகிக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே பகவான் தான், அது எல்லாமே பிரம்மன் தான். அந்த அக்னியும் பிரம்மன் தான். அப்புறம் நம்ம எதை ஹோமிக்கிறோமோ, ஹோமிக்கிறோம் இல்லையா, நெய், துணி, வஸ்திரம், தானியம் எல்லாத்தையும் ஹோமிப்பா. ஸோ அந்த ஹோமிக்கிற இது அதுவும் எல்லாமே பிரம்மன் தானா. அப்புறம் அந்த வேள்வி செய்யறதுக்கு இவா அத்மர் யூசுவாள்லாம் நிறைய பேர் உட்கார்ந்துருப்பா இல்லையா, ரித்விக்குகள்னு சொல்றோம் இல்லையா, எல்லாருமே பிரம்மன் தான்னு சொல்றாரு அவர். அதே மாதிரி மந்திரம், கிரியா பண்றதுக்கு நிறைய மந்திரங்கள் எல்லாம் இருக்கு, அந்த மந்திரமும் பிரம்மன் தான். அப்புறம் ஏதோ ஒரு இது ஒரு பர்பஸுக்கோசரம் ஒரு பண்றோம், அந்த பர்பஸுக்கு பண்ணும் பொழுது அதுக்கு பலன் கிடைக்கிறது, அந்த பலன் கூட அந்த பிரம்மன் தான் இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம். ஸோ அந்த யஜ்ஞத்துக்கு உபயோகிக்கிற எல்லா சர்வ பொருள்கள், அதுவும் அந்த கர்மா, அது எந்த காரியம் செய்யறோமோ அந்த காரியம், அது எல்லாமே அந்த பிரம்மன் தான், அந்த யஜ்ஞ புருஷன் தான். அதனாலதான் அந்த பிரம்மனை நம்ம விஷ்ணு, அது யஜ்ஞோகை விஷ்ணுன்னு எனக்கு சொல்றாங்கன்னா, மகாவிஷ்ணு தான் யஜ்ஞமே, அதனாலதான் அவர் யஜ்ஞ புருஷன் சொல்றார். அப்ப அவர் இப்போ அந்த வராக ரூபத்தை எடுத்துன்றதுனால யஜ்ஞ வராக மூர்த்தி அப்படின்ட்டு அவர் அழைக்கப்படுறாரு. இப்போ எவ்வளவு மகத்துவம் இருக்கு பாருங்க இந்த இந்த ஒரு அவதாரத்துல. ஸோ இப்படியாக இந்த ஸ்லோகத்துல சுருக்கமா சொல்லியிருக்க. ஸோ நீங்க அந்த பாகவதத்துல நீங்க டீட்டெயில்டா வேணும்னா நீங்க பார்த்துக்கணும். கடைசியா என்ன சொல்றாருன்னா, முனீந்திரைரித்யாதி சவன முகரை மோதிதமனா மஹீயஸ்யா மூர்த்யா விமலதர கீர்த்தியா ச விலசன் ஸ்வதிஷ்ண்யம் சம்பிராப்தः சுகரச விஹாரி மதுரிபோ நிருந்த்யாரோகம் மே சகலமபி பாதாலயபதே முனீந்திரைஹி இத்தியாதிங்கிற. இன்னும் இருக்கு, எத்தனையோ நிறைய இருக்கு. ஆனா இப்படி முனிவர்களை இப்படி ஸ்துதிக்கிறாளாம் பகவான, இந்த வராக மூர்த்தியை இப்படி ஸ்துதிக்கிறாள். முனீந்திரைஹி இத்தியாதி ஸ்தவன முகரைஹி, சவன முகரைஹின்னு பகவான் அப்படி ஸ்துதிக்கிறாளாம் முனிவர்கள் எல்லாரும். ஏன்னா முனிவர்களுக்கு தான் இந்த மாதிரி பார்க்க முடியும். இப்ப நம்ம என்னன்னு நீச்ச வராகம், இந்த வராகத்தை வராகமா தான் நம்ம பார்ப்போம், யஜ்ஞபுருஷனா நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனா அவ பகவான் எப்படி பார்க்கிறார் பாருங்க, அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். இங்க ஸ்தவர முக்கரைகி இப்போ மோதித்த மனாகா, பகவானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. மோதித்த பார்க்கலாம், எல்லாருமா சுத்தி பகவான ஸ்துதிக்கிறா. மோதித்த மனாகா, ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவர். மஹீயஸ்யா மூர்த்தியா, எப்பேற்பட்டவர், எத்தனை மகத்துவம் பகவானுக்கு. மஹீஹஸ்யா மூர்த்தியாம் விமலதர கீர்த்தியாம், இவருடைய கீர்த்தியில அப்பழுக்கு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நம்ம வரிசையா நீ பார்த்துட்டே போவோம். மலம்னா அழுக்கு, விமல எதுவுமே கிடையாது. இவருடைய கீர்த்தி எல்லாம் அப்பேற்பட்ட சுத்தமான கீர்த்தி இவருக்கு பகவானுக்கு. மஹீயஸ்யா மூர்த்தியா விமலதர கீர்த்தியாச்ச விலசன், பகவான் இப்படியாக்கும் பிரகாசிக்கிறார் இல்லையா, உள்ளேயும் பிரகாசிக்கிறார், உள்ளே இருக்கார், வெளியில இருக்கார், சர்வவியாப்த எல்லா இடத்துலயும் பகவான் பரவி இருக்கார். ஸோ முனிவர்களுக்குத்தான் அது தெரியறது பாருங்க, அவளுடைய பெர்ஸ்பெக்டிவே டிஃப்ரெண்ட். அவளுக்கு தான் பகவான் இந்த மாதிரி பார்க்க முடியறது, விலசன்னு பிரகாசமா பார்க்கறாள் அவ. அப்பேற்பட்ட பகவான் ஸ்வதிஷ்ணியம் சம்பிராப்தஹ, அந்த வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு இல்லையா. இப்போ ஸ்வதிஷ்ணியம் அவருடைய இடத்துக்கு போறார் அவர், திரும்பி சம்பிராப்தஹ வைகுண்டத்துக்கு போறார் அவர். சம்பிராப்தஹ சுகரச விஹாரி, பகவான் எப்பவுமே ஆத்மாராமர், தனக்குள்ளேயே அவர் அப்ப சந்தோஷமா இருப்பார். அவருக்கு ஒன்றும் வேற எதுனாலே சந்தோஷம், நமக்குத்தான் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கத்தி குதிச்சு சந்தோஷப்படுவோம். பகவான் அப்படி இல்லை, அவர் ஆத்மாராமர், தனக்குள்ளேயே மகிழ்ந்து போய்ப்புறாம் அவர். சுகரச விஹாரி மதுரி போன்ற மதுரிபோ, மதுவுக்கு எதிரியாம் பகவான். இங்க பாருங்க கீழே அந்த படத்துல பார்க்கலாம், இந்த மது கைடவர் இவ ரெண்டு பேரும் ஒரு அரக்கர்களாகும். இப்போ இவ என்ன பண்ணுவான்னா, இப்போ பிரம்மா பகல் முழுக்க சிருஷ்டி பண்ணிட்டு ராத்திரி நைமிஷ்டிக பிரளயம், அந்த சமயத்தில் பாவம் ரெஸ்ட் எடுத்துருப்பாரு. அந்த ரெஸ்ட் எடுத்துன்ற சமயம் பார்த்துட்டு இந்த இவ என்ன பண்ணுவான்னா, அந்த வேதத்தெல்லாம் எடுத்துன்னு போய் ஒழிச்சு வச்சு விடுவான். எல்லாரும் வேதத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா என்ன, அடுத்த நாளைக்கு காத்தால வேதம் இல்லைன்னா பிரம்மாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா அதுல இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு அவருக்கு அடுத்த நாளைக்கு காரியத்தை தொடங்கணும் அவருக்கு. அப்போ வேதம் கையில கிடையாது. அப்போ பகவான் உடனே அந்த வேதத்தை ரிட்ரைவ் பண்ணி கொடுத்துடுறான் பிரம்மாவுக்கு. ஸோ அடுத்த நாளைக்கு அந்த காரியம் ஸ்மூத்தா போகும். அதுதான் நடக்கிறது. இப்போ
இப்போ இதுல என்ன ஒரு அர்த்தம், இது எப்படி நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும்னா, மதுர் இப்போ இது வந்து சிம்பாலிக்கா சொல்றதாக்கம். இப்போ நம்மளும் பார்க்கணும் இல்லையா, ஒவ்வொரு பீரியட் எத்தனையோ வருஷங்கள் ஓல்டுன்னு நம்ம சொல்றோம். ஆதி அந்தம் எதுவுமே கிடையாது, உலகம் பாட்டுக்கு எங்கின்றே இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த கிருத்தயுகம்னு எடுத்தான்னா நிறைய யஜ்யங்கள் எல்லாம் திரேதாயுகத்துல யஜ்யம் எல்லாம் நிறைய நடந்துட்டு இருந்தது. அப்போ அதெல்லாம் உச்சத்துல இருந்தது. இப்போ அடுத்து வந்து துவாபர யுகம் கொஞ்சம் கரப்ஷன் ஸ்டார்டட். அப்புறம் கலியுகம் இப்போ எங்க எக்கச்சக்கமான கரப்ஷன்ஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த காலம் அந்த மாறுபட்டு இருக்கும் பொழுது இப்போ இந்த இம்பேக்ட் ஆஃப் கல்ச்சர் சொல்றோம். வேற இப்போ நம்ம இந்தியாவே எடுத்துட்டாங்கன்னா, பிரிட்டிஷர்ஸ் வந்தா எத்தனையோ 400 ஆண்டுகள் நம்மளை எல்லாத்தையும் இங்கேருந்து எடுத்துட்டு போயாச்சு, ஒண்ணுமே எல்லாருக்கும் பண்ணிட்டு போயிட்டா. சரி, அந்த காலகட்டத்துல என்ன, இந்த வேதங்கள் எல்லாம் மங்கி போயிடுறது இல்லையா. ஸோ இப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு சமயத்துல என்ன இருந்ததுன்னா எல்லாமே கீழுக்கு போயிடுறது இல்லையா. அப்புறம் மறுபடியும் ரிவைவல், மறுபடியும் அது தொடங்குறது மறுபடியும். ஸோ இது எப்பவுமே நடந்துட்டு இருக்கோம். இந்த நீங்க இந்த உலகம் எங்க எங்க இந்த மாறுபாடு நடந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்தில் ரொம்ப உச்சத்துல இருக்கும். இந்த கிருத்தயுகம் திரேதாயுகம் எல்லாம் ரொம்ப நல்ல முனிவர்கள் அவ சிரேஷ்டர்கள் எல்லாம் இருந்தாவா. இப்ப அடுத்தடுத்து மாறுறது காலம். இப்போ மறுபடியும் ஒரு பிரளயம், மகா பிரளயம் வந்ததுன்னா மறுபடியும் திங்ஸ் வில் சேஞ்ச். நம்ம இருக்க மாட்டோமா இருக்கும், ஆனா இந்த சைக்கிள் போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதைத்தான் இண்டிகேட் பண்றது இது இல்லையா. இப்போ இந்த இவ திருடிட்டு போன இந்த வேதத்தை ஒழிச்சு வச்சதை அவர் திருப்பி எடுத்துட்டு வராங்கிறது என்னத்தை காட்டுறதுன்னா, இட் இஸ் அகெயின் ரிட்ரைவ் இல்லையா. அது மறுபடியும் அதை எடுத்துன்னு வந்து மறுபடியும் உலகம் இயங்க தொடங்குறது. இது நடந்துட்டே தான் இருக்கும். அதைத்தான் குறிக்க. அதனால மதுரிப்போன்னு சொல்றார். மதுவுக்கு எதிரியாம் பகவான். மதுரிப்போ நிருந்தியாரோகம் மே. பட்டத்திரி கீழந்து அவர் சொல்றார், சும்மா இருப்பார் அவர், நீ வந்து இப்படி வராக உருவத்தை எடுத்துண்டு உலகத்தையே காப்பாத்தினியேங்கிறார் பட்டத்திரி. உலகத்தையே காப்பாத்தின உனக்கு என்னுடைய ரோகத்தை நீக்குவா தெரியாது. நிருந்தியாரோகம் மே சகலம் அப்படி எல்லாத்தையுமே பகவான் பட்டத்திரி எல்லாருக்குமாக தான் வேண்டிக்கிறாரு. நான் பட்டத்திரியோட இடத்துல நம்மளை வச்சு நீங்க சொல்லிக்க வேண்டியதுதான் நீங்க. ஸோ நிருந்தியாரோகம் மே சகலமபி வாதாலய பதே. குருவாரப்பனை பார்த்து பட்டத்திரி சொல்றார். ஸோ அதைத்தான் நீங்க பார்க்கலாம். ஸோ அப்படியாக இந்த யஜ்ஞ வராக மூர்த்தி இவருடைய அந்த வராக அவதாரம் எப்படி ஹிரண்யாக்ஷனுடைய முடிவு அவனே எதிர்கொண்டு அவனே அந்த முடிவை நோக்கி போறான். இப்போ இதுவும் நமக்கு தெரியும் இல்லையா, விநாசகாலே விபரீத புத்தின்னு சொல்லுவான். அப்போ அவனுடைய முடிவை அவனே தேடிக்கிறான். இப்போ நமக்கு நடக்கிறதெல்லாம் நீங்க எப்போ நினைச்சு பார்த்துங்கோ, எல்லாமே நம்ம தான் ரெஸ்பான்சிபிள், நம்ம தான் எல்லாத்துக்குமே காரணகர்த்தா. இன்னொருத்தரை நம்ம சொல்லவே முடியாது. அவனால இது நடந்து, இவனால இது நடந்து, இதனால இப்படியாச்சு, இல்லவே இல்லை. எல்லாத்துக்குமே நம்மளே தான் காரணம். இது பின்னால இந்த வேத ஸ்துதியெல்லாம் வரும்போது நம்ம இன்னமும் நிறைய எக்ஸாம்பிள்ல பார்ப்போம் நம்ம. ஸோ அப்படியாக ஹிரண்யாக்ஷனுடைய வதத்தை நம்ம பார்த்தோம். இனி மேற்கொண்டு பகவானுடைய இன்னொரு அழகான அவதாரம் கபில அவதாரத்தை பத்தி அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிவ்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்வாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருருபுருஷார்த்தாத்மகோ பிரம்மதத்மோ தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். ஸ்ரீ ஹரியே நமः.